அப்படின்னா எனக்கு உடனே ஜுரமே வந்துடுச்சு. சுவாமி அதெல்லாம் நடக்காதுன்னு தானே உம்மகிட்ட வந்து பிரார்த்திக்கிறேன், நீர் திரும்ப போய் எழுதுன்னு சொன்னால் இதுக்கு எம்பிள்ளையே 90 வாங்கியிருப்பணும் இல்லையோண்ணா. அப்படி நினச்சிக்காதே. ஏன்னா எல்லாரும் அப்போ இவர் இடம் கொடுத்துட்டாருன்னு சொல்லுவா. அதுக்காக ஒரு கண் தொடைப்புக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கேன். எழுத சொல்லும் மிச்சதை நான் பார்த்துக்கிறேன் இப்படின்னு அவர் சொல்கிறாரோ இல்லையோ, அதான் இந்த சரணாகதி. இந்த எழுத சொல்லும் மிச்சதை அவர் பார்த்துக்கிறேன்னு சொன்னது தான் சர்வமுக்தி பிரசங்கம் வாராமைக்காக. எல்லாருக்குமே இவரா பார்த்து இடம் போட்டு கொடுத்துருக்கலாமே, என்னத்துக்கு நான் எழுதணும்னா? இது எழுதுறது ஒன்றுமே இல்லை, சின்ன அல்ப காரியம். அது எழுதுறதுன்னு கண் தொடைப்புக்காக. அப்போ மொத்த பேருக்கு மோட்சம் கொடுத்துருக்கலாம் என்கிற பிரசங்கம் என்கிற வாதம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சரணாகதி என்னொரு சிறு காரியத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கார். அப்ப புத்தி சமாதானத்துக்காக, சர்வமுக்தி பிரசங்கம் வாராமைக்காக, சைத்தன்ய காரியமாக, அப்புறம் ராகப்பிராப்தம் நாம் ஆசைப்பட்டு பண்ண வேண்டியது இது. இப்போ ஒரு விஷயம், இன்னும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இப்போவே கொஞ்சம் 10 நிமிஷமாக சிரமப்பட்டு தான் நீங்கள் கேட்டுருப்பீள். இருந்தாலும் இன்னொரு படுற கஷ்டத்தை பட்டுடுவோம். ஒன்றா பட்டுட்டோம்னா சரியாக போடுமோ இல்லையோ. சரணாகதின்னு பெருமாள்கிட்ட பண்ண போகிறோமே, அது என்ன, நாம் சரணாகதி பண்ணதுனால பெருமாள் கிருபையை பொழிகிறாரா, இல்லை அவர் கிருபை பண்ணதுனால நான் சரணாகதி பண்ணேன்னா? இந்த ரெண்டுத்தில் எதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நான் சரணம்னு போய் சொன்னேன், அதனால அவர் கிருபை கிளப்பி விடப்பட்டது, அவர் கிருபையை பொழிஞ்சு மோட்சம் கொடுத்துட்டார், இது ஒரு கட்சி. இல்லை இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, அவர் கிருப்பையால தான் சுவாமி நான் சரணம்னே சொன்னேன். சரணமிதி வச்சோபி மேனோதியாது வரத தவகலு பிரசாதாதிருத்தே. கூரத்தாழ்வான் தெரிவித்தார், ஹே வரத பதிரஸ்ருணோதி பங்கு பிரதாவதி ஜவேரச்ச பக்தி மூகா. கண்ணில்லாதவன் காண்கிறான், காதில்லாதவன் கேட்கிறான். வரதனுடைய பிரசாத கலையா, வரதராஜ பெருமாளுடைய அனுகிரகத்தின் 16 ஒரு மடங்கு, லட்சத்தின் கோட்டியில் ஒரு துளி இருந்ததென்னால் எந்த காரியம்தான் நடக்காது. கூரத்தாழ்வான் பிரார்த்திக்கிறார், தேவரீர் அனுகிரகிச்சது உம்ம அனுகிரகம் இருக்கவே தான் முதல்ல நாக்கு புரண்டதுங்கிறார் அவர். இந்த நாக்கு புரண்டு சரணம்னு சொல்லணும் இல்லையோ, அதுக்குள்ள எத்தனை இடைஞ்சல்கள் வந்துள்ளா தெரியுமா? ஒரு விஷயத்தை நாம் சொல்லணும்னு நினைப்போம், நினைச்சதை வாய்க்கு வர்றதுக்குள்ள உயிர் இருக்கணுமே முதல்ல, அதுக்கப்புறம் நாக்கு பொருளும் அந்த வாக்கு ஒழுங்கா வரணுமே. அப்ப வரத தவகலு பிரசாதாதிருத்தே சரணமிதி வச்சோபி மே நோதியாது. சரணம்ங்கிற வார்த்தை கூட என் வாயில வந்திருக்காது உன் அனுகிரகம் இல்லாமல் போனால். அப்ப வரதராஜ பெருமானுடைய அருளால தானே நம்ம சரணம்னு சொன்னோம். நாம சரணம்னு சொல்லி அவருக்கு கிருபை வந்ததா, இல்ல அவருடைய கிருபையால நான் சரணம்னு சொன்னேனா? கிருபா ஜனகம் சரணாகதியா, கிருபா ஜன்யம் சரணாகதியா? அவ்வளவுதான் வார்த்தையில வித்தியாசம். கிருபா ஜனகமா கிருபா ஜன்யமா? கிருபையிலிருந்து பிறந்ததா சரணாகதி, அல்லது கிருபையை பிறப்பிப்பதா சரணாகதி? நான் சரணாகதி பண்ணி பெருமாளுக்கு கிருபை பிறக்கிறதா, இல்லை அவர் கிருபையால நான் சரணாகதி பண்ணேன்னா? சந்தேகமே இல்லை, அவருடைய கிருபையால தான் நான் சரணாகதி பண்ணேன் அப்படின்னு விட்டாத்தான் இப்போ ஆபத்து வருது. பதில் ரொம்ப நன்னா இருக்குமே தவிர ஆபத்து என்ன வந்துடும்னா, அப்போ அந்த கிருபையை அவர் எல்லார் பேர்லையும் பொழிய வேண்டியதானே சுவாமி? எதுக்கு இப்போ நீர் சரணம்னு சொல்லிவிட்டா மோட்சம் நீர், சரி அது எல்லாருக்கும் மோட்சம்ங்கிற, எல்லாருக்கும் முக்தி கிடைச்சிடக்கூடாதான்னு சந்தேகம் வந்தது. அதை போக்குறதுக்காக பெருமாள் சரணாதின்னு வச்சார். அத்தையாவது நானா பண்ணாத்தானே நியாயமா இருக்கும். அதுவும் அவர் அருளால வருதுன்னு சொல்லிட்டார். ஆனால் ஆழ்வார் அப்படித்தான் சொல்றார், என் உணர்வின் உள்ளே இருத்தினேன் அதுவும் அவனதின்னருளே. என்னுடைய உணர்வுக்குள்ள பெருமாளை கொண்டு வச்சேன், சரணம்னு சொன்னேன், நான் சரணாதி பண்ணிவிட்டேன்னு சொல்லுண்டார். அவருக்கே தோணித்து, என்னமோ தப்பா சொல்லிக்கிறேன் போல் இருக்கே, அதுவும் அவனதின்னருளே. நான் சரணம்னு சொன்னதான் அவனுடைய அனுகிரகத்தால தானே பண்ணியிருக்கேன். இப்போ மறுபடியும் சர்வமுக்தி பிரசங்கம் வந்துடுத்து. ஏன்னா அவருடைய அனுகிரகத்தால தான் நான் சரணம்னு சொல்றதுதான் உண்மை. அதிலைப்படிய மாற்று கருத்தே சொல்லலை. இப்போ அவர் அருளால தான் சரணம்னு சொல்றேன், அப்பன்னா அவர் அனைவரையும் அருள வேண்டியது தானே என்கிற கேள்வி வரும். மறுபடியும் அப்போ மொத்த பேருக்கு அவர் அருளை புரிஞ்சு மொத்த பேரையும் சரணம்னு சொல்ல வச்சிருக்கலாமே. ஆனால் ஏதோ ஒன்று எம் முயற்சி தேவைப்படுறது, அது நிச்சயம். அது வந்ததுன்னா தான் இந்த சர்வமுக்தி பிரசங்கம் வராமல் இருக்கும். இல்லைன்னா எல்லாருக்கும் மோட்சம் மோட்சங்கிற பிரசங்கம் வந்துடும். அது ஏதென்றால் மோட்சம் அடையணுங்கிற ஆசை. அந்த ஆசையை பெருமாள் தூண்டவே மாட்டார். அந்த ஆசையை நாமாத்தான் தூண்டிக்கணும். யாருக்கு மோட்சம் அடையணுங்கிற ஆசை வந்துடுத்தோ அவனுக்கு பெருமாள் கிருபையை பொழிகிறார், அவனை சரணாகதி பண்ண வைக்கிறார், அவனுக்கு மோட்சத்தை கொடுக்கிறார். இதை நன்னா புத்தியில் வாங்கிப்போம். யாருக்கு பெருமாளை அடைகிற ஆசை வந்துடுத்தோ அவனுக்கு கருணையை பொழிகிறார், கருணையின் அடியாக சரணம்னு கூறுகிறான், சரணம்னு கூறினதற்காக மோட்சத்தை கொடுத்து விட்டார், சரணம்னு கூறிய பிற்பாடு மோட்சத்தை கொடுத்து விட்டார். சரணம்னு சொல்ற வரைக்கும் மோட்சம் கொடுக்க மாட்டார், ஆனா சரணம்னு சொன்ன பிற்பாடு மோட்சம் கொடுக்கிறார். சரணம்னு சொன்னது எதுனாலே? அவனுடைய அருளாலே.
அவர் அருளினாரோ என் வாய் புரண்டது சரணம்னு சொன்னேன். சரி, இப்ப எல்லாருக்கும் அவர் அருளிட வேண்டிதானேன்னா அங்க மட்டும் அவர் கொஞ்சம் தேர்ந்தெடுக்கிறார். அடையணுங்கிற ஆசை யாருக்கு இருக்கோ அவனுக்கு அருளுவோம். அந்த ஆசையை அவர் தூண்டி வச்சிருவாரா? இப்ப அடுத்த கேள்வி, அந்த ஆசை வந்துவிட்டா அவர் அனுகிரகிச்சிருவார்னு சொன்னீரே, அந்த ஆசையும் பெருமாள் கொடுத்தா தானே என்ன? அதை அவர் பண்ண மாட்டார். ஏன்னா எங்கேயான்னு ஒரு இடத்துல இந்த ஓடின்னு இருக்கிற பந்தை நாம நிறுத்தித்தானோம். ஏன்னா மறுபடியும் இதையும் அவர் கொடுத்துருவார், இதையும் அவர் கொடுத்துருவார், இதையும் அவர் கொடுத்துருவார்னா அப்ப நாம்னு பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லாத படுத்தோ இல்லையோ. ஆசைப்படுறது அடியேன் தான் பட்டாகணும். பகவான் அந்த ஆசை அடியாக அனுகிரகத்தை பொழிகிறார். இப்ப என்ன ஒரு சந்தேகம் வந்துடும்னா, அப்ப ஆசை அடியேன் தானே பண்ணணும். அப்ப முயற்சி என்னது தானே? என் முயற்சியில தானே மோட்சம் போறேன். இப்போ இத்தனை நாள் ஏதோ சித்தோபாயம் அவர் முயற்சின்னு சொல்லிட்டீரே, இப்ப மறுபடியும் இதுவும் சாத்தியோபாயம் ஆடும் போல் இருக்கே. நாசப்பட்டதுனால அவர் அனுகிரகம் புரிஞ்சார்னா சாத்தியோபாயம் இல்லையான்னா, உபாயம்ங்கிற சப்தத்துக்கும் ஆசைங்கிற சப்தத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆசை உபாயம் அல்ல. உபாயம்ங்கிறது பகவான் திருவடிகளே உபாயம். நல்லா வித்தியாசம் பார்ப்போம். உபாயம்ங்கிறது பலத்துக்கு சமீபத்தில் அழைத்து போவது உபாயம். அதைத்தான் இத்தனை நாளையே சொல்லிட்டு இருக்கேன். எது பலத்துக்கு அருகில் அழைச்சின்னு போறதோ அது உபாயம். ஆசை பலத்துக்கு அருகில் அழைச்சின்னு போல, பெருமானுடைய கருணை தான் பலத்துக்கு அருகில் அழைச்சின்னு போறது. அதனால அதுதான் உபாயம். அப்ப ஆசை என்ன? எனக்கு பசிக்கிறதுங்கிறதுக்காக ஒரு அன்னதாதாவினிடத்துல போய் சோறு கொடுன்னு கேட்டேன். அன்னதாத்தா எனக்கு சோறு கொடுத்துட்டார். எனக்கு சோறு கிடைத்ததற்கு இப்ப எது உபாயம்? எனக்கு சோறு கிடைச்சது, எது கிடைக்க வச்சது? கிடைக்க வச்சது என்னுடைய பசியா அல்லது கிடைக்க வச்சது அன்னதாத்தாவனுடைய அருளா? கிடைக்க வச்சது அன்னதாத்தானுடைய அருள். அப்ப அருவருடைய அருள் தான் உபாயமா போறது. சரி, அது உபாயமா இருக்குங்கிறதுக்காக எனக்கு பசியே இல்லைன்னு வச்சுங்க, சோற்றைனால அனுபவிக்கவே முடியாது படும் இல்லையோ. அப்ப பசியும் தேவை, அன்னதாத்தாவனுடைய அருளும் தேவை. அருள் உபாயம். ஆனா பசி எதுக்கு? அருள் தான் உபாயம். அருள் தான் எனக்கு சோற்றை கொடுக்கறது. ஆனா பசி எது தெரியுமோ? கிடைச்ச சோத்தை நன்கு அனுபவிப்பதற்காக தகுதி. இதான பசி. பசிங்கிறது எங்கிட்ட எதுக்கு இருக்கு? சோறு கிடைச்சது. நான் நன்னா திருவல்லிக்கேணி சக்கரபொங்கல் கொடுத்தா, திருப்பதி லட்டு கொடுத்தா, வேண்டாம் மேல்கோட்டையில நன்னா துணித்தேங்குழல் கொடுத்தா வச்சுங்க, ஏதோ ஒன்று கொடுத்துட்டாள்னா எனக்கு ஒன்றும் யோக்கியத்தையே இல்லை. கோயிலுக்கு போய் நின்று கை கூப்பினேன், இந்தாரம் வாங்கினார் அர்ச்சக சுவாமி சட்டுன்னு எங்கிட்ட போட்டார். அப்ப அந்த துணித்தேங்குழலை வாங்கறதுக்கு எங்கிட்ட ஒரு உபாயம் இல்லை. அர்ச்சகருடைய அருளால தான் எனக்கு பிரசாதம் கிடைச்சது. ஆனா வாங்கின அப்புறம் மோட்டு வளையை பார்த்தேன், பக்கத்து சோத்தை பார்த்தேன், எங்கெங்கயோ பார்த்துருந்தேன். அர்ச்சகர் கோவம் வந்துடுச்சு. மெனக்கட்டு யாருக்கும் கொடுக்காத உமக்கு கொடுத்துருக்கேன், என்ன மேலும் கீழும் பார்த்துட்டு இருக்கீர்னா? இல்லை, அடி எனக்கு கொஞ்சம் வயத்துல அஜீர்ண வியாதி இருக்கு, அதான் சாப்பிடலாமா வேண்டாமான்னு பார்த்துட்டேன்னா. அப்ப கொடுத்ததை அனுபவிக்கிறதுக்கு பசி இல்லை பாருங்க. கொடுத்ததை நன்னா அனுபவிக்கணும்னா பசி இருக்கணும். ஆனா சட்டுன்னு தப்பா புரிஞ்சிடக்கூடாது. பசி கிடைச்சதுக்கு உபாயம் இல்லை. எனக்கு புனித்தேங்குழல் கிடைச்சதுக்கு பசி உபாயம் அல்ல, அர்ச்சக சுவாமியினுடைய அருள் தான் உபாயம். அப்ப பசி என்ன பண்ணித்து? கிடைச்சத்தை அனுபவிக்கிறதுக்கு யோக்கியத்தையை கொடுக்கறது இல்லையோ. நாம பண்ற சரணாகதி அப்படித்தான். நான் சரணம்னு பெருமாள்கிட்ட சொல்றேன்னால் அது ஒரு நாள் உபாயமாயிட போறதே இல்லை. நான் ஆசைப்படுறேன்னு பெருமாள்கிட்ட சொன்னேன்னா அது உபாயமாயிட போறதே இல்லை. பின் அது என்னது? பெருமாள் மோட்சத்தை கொடுக்கறதே அனுபவிக்கிறதுக்கு ஒரு தகுதி ஏற்படுத்திக்கிறேனோ இல்லையோ. இதுதான் பல அனுபவ யோக்கியதா ரூப பிரபத்தின்னு சொல்லுவார்கள். பலத்தை அனுபவிக்கிறதுக்கு தகுதி கொடுக்கறது தான் பிரபத்தி. போஜனத்துக்கு க்ஷுத்து போலே சாப்பாட்டுக்கு பசிங்கிறது உபாயம் ஆகாது. சாப்பாட்டுக்கு பசிங்கிறது அனுபவிக்கிறதுக்கு தகுதியை கொடுக்கும். மனத்திடர ஏரியாம் வண்ணம் இயற்று விதுவல்லால் மாறி யார்பெய்கிப்பார் மற்று தனக்கடிமைப்பட்டது தான் அறியானேலும் மனத்தடைய வைப்பதாம் மாலை வனத்திடர ஏரியாம் வண்ணம் இயற்று மிதுவல்லால் மாறி யார் பெய்கிப்பார் மற்று. அழ்வார் ரொம்ப ஆச்சரியமா ஒரு திருஷ்டாந்தம் சொல்றார். ஹோனு மழை கொட்டுறது, கிணறு வெட்டி வச்சேன், குளம் வெட்டி வச்சேன், மழை தண்ணீரை முழுக்க நிரப்பினுட்டேன், எப்போ பஞ்சம் வந்ததுனாலும் அதை எடுத்து அனுபவிச்சுக்கலாம். ஆனால் அடிய நாட்டம் ஒரு முட்டாள் என்ன பண்ணா, கிடுகிடுன்னு நன்னா வெயில் காலத்தில் போய் மண் வெட்டி எடுத்துன்னு ஒரு பெரிய குளத்தை வெட்டினான். வெட்டுட்டு நேர ஆகாசத்தை பார்த்து மழையே மழையே மேகமே மேகமே பொழியினான். அது பார்த்துட்டு சிரிச்சுட்டு படுத்து, என்ன இவன் ஏதோ சித்திர வைகாசியில் வந்து மழையே மழையே பொழினா நான் பொழிஞ்சுட்டு இருக்க போறேன்னா, ஐப்பசி கார்த்திகை வந்தால் தானே நான் பொழிவேன். இவன் உடனே கீழே சத்தம் போட்டான், நான் குளம் வெட்டிவிட்டேன், இப்போ நீ மழை பொழிஞ்சுதான் ஆகணும். மேகம் திருப்பி கேட்டது, நீ குளம் வெட்டினத்துக்காகலாம் நான் மழை பொழிய முடியாது, எனக்கு எப்போ பொழியணும்னு இருக்கோ அப்போ தான் பொழிவேன். நம்ம அன்பருக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. இவன் பதில் சொன்னான், இனிமேல் நான் குளமே வெட்ட மாட்டேன் போ. நீ எப்போ நான் குளம் வெட்டி நான் பொழிய மாட்டேங்கிறியோ நான் குளமே வெட்ட மாட்டேனா. மேகம் சிரிச்சுட்டே சொல்லித்து, நஷ்டம் உனக்கு எனக்கு இல்லை, அப்போ நான் பொழியரிச்சே சேமிக்கவே முடியாது இல்லையோ. நீ குளம் வெட்டினத்துக்காக நான் மழை பொழிய மாட்டேன், நல்லா மனசில் வாங்கிக்கோ.
நான் குளம் வெட்டினத்துக்காக மழை பொழியாது, ஆனால் குளத்தை வெட்டாத விட்டுட்டேன்னா மழை பொழியும் போது அனுபவிக்க முடியாது. அதே போல நான் சரணம்னு சொன்னத்துக்காக பெருமாள் மோட்சம் கொடுக்கல, ஆனால் சரணம்னு சொல்லாத போயிட்டேன்னு வச்சுங்க, அப்போ அவர் மோட்சத்தை கொடுக்கும்போது அனுபவிக்க இயலாமலே போகும். அப்போ நான் சரணம்னு சொல்லணும், சொல்லிட்டு காத்துன்னு இருக்கணும். இன்னொரு கோணத்துலேருந்து பார்த்தோமா, நான் சரணாகதி பண்ணத்துக்காக பெருமாள் மோட்சம் கொடுக்கல, ஆனால் சரணாகதி பண்ண அப்புறம்தான் மோட்சம் கொடுப்பார். ரொம்ப குழப்பிட்டேனோ? நான் சரணாகதி பண்ணத்துக்காக பெருமாள் மோட்சம் கொடுக்கல இப்போ. ஏன்னா நான் சரணம்னு சொல்லிட்டு இதுக்கு பதில் நீ மோட்சம் கொடுன்னு கேட்கக்கூடாது. ஆனால் நான் சரணாகதி பண்ணுற வரைக்கும் அவர் மோட்சம் கொடுக்க மாட்டேங்கிறார். இதில் சரணாகதி காரணமாக இருக்கா, சரணாகதி காலத்தை நிர்ணயம் பண்ணுறது தாங்கிறது தான் வேறுபாடு. நான் சரணாகதி பண்ணதே காரணமாக பெருமாள் மோட்சம் கொடுக்கல, தன்னுடைய அனுகிரகம் காரணமாக அவர் மோட்சம் கொடுத்துட்டார். அப்போ தான் கிருபை உபாயங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆக கிருபை தான் உபாயமாக இருக்குது. அந்த கிருபையை என்னால் கிளப்பி விட்டுடுறதுக்கு முடியாது. ஆனால் நான் சரணாகதி பண்ணி அந்த கிருபையை கிளப்புறதும் கிடையாது. அந்த கிருபையினால தான் நான் சரணாகதி பண்ணேன். ஆனால் சரணாகதி எதுக்கு தெரியுமோ பண்ணேன்? கிருபை பொழியும் போது அனுபவிப்பதற்கு யோக்கியத்தை வேண்டுமே, அனுபவிக்க தகுதி வேணுமோ இல்லையோ. இந்த தகுதிங்கிறது என்னது? பசிங்கிறது ஒரு மனுஷனுக்கு என்ன? போஜனம் கிடைக்கிறதுக்கு உபாயம் அல்ல, அதிகாரி விசேஷணம்னு பேர். அப்படின்னா ஒரு அதிகாரி, நான் பசியன், இவர் மாணவன், இவள் மாணவி. இப்போ ஒரு கல்லூரியில் வாசலில் பெரிய பலகை போட்டிருக்கா, இத்தனை மதிப்பெண் வாங்கியிருந்தா 95 வாங்கியிருந்தா உள்ளே வாங்கோ. மேலே பேர் போட்டிருக்கா, இது பெண்கள் கல்லூரி, பலகை மேலே இருக்குது. அதுக்கப்புறம் வரிசையாக போட்டிருக்கா, இத்தனை வயசு இருந்திருக்கணும், இவ்வளவு வசரமாக இருக்கணும், இவ்வளவு மதிப்பெண்களாக நீங்கள் வாங்கியிருக்கணும், இந்த பாடத்திட்டத்தெல்லாம் படிச்சிருக்கணும். எல்லாத்தையும் கிடுகிடுன்னு நான் பார்த்துட்டேன். வீட்டுக்கு வேகமாக போனேன், என் பிள்ளையை கூட்டேன், இது இத்தனையும் வாங்கியிருக்கியான்னு கேட்டேன். அவர் ஆமாம் எல்லாத்தையும் வாங்கியிருக்கேன் என் பிள்ளை சொன்னால், வேகமாக கொண்டு கல்லூரி முதல்வர் முன்னாடி நிறுத்திட்டு இந்தாந்தா என் பிள்ளைக்கு இடம் கொடுன்னு. எல்லாமே இருக்குது, அந்த பலகையில் போட்டிருந்த மொத்தம் எங்கிட்ட இருக்குது இப்போ. ஆனால் ஒன்னே ஒன்று விட்டு போட்டேன், பெண்கள் கல்லூரின்னு பார்க்கல. மேலே பலகையில் அவர் பெண்கள் கல்லூரின்னு பார்த்துருக்கார். அப்போ இந்த பிள்ளை நடத்தே எத்தனை தகுதி இருந்தும் கல்லூரி முதல்வர் தரமாட்டேன்னு விட்டார். எனக்கு கோவம், என் பிள்ளை இப்போ என்ன தப்பு பண்ணா சுவாமி, நீர் இது மாதிரி கொடுக்காது இருந்துட்டீரேன்னா. அவர் உடனே கேட்டார், அவன் பொண்ணா பிறந்திருக்க வேண்டாமா, நீர் போய் ஆணை அழைச்சின்னு வந்துட்டு இந்த மாதிரி கொடுன்னு சொல்கிறீரே, அவன் பெண்ணே இல்லையேன்னா. நீர் சொன்ன எல்லாம் இவங்ககிட்ட இருக்கவரோ இல்லையோ, இப்போ என்ன புதுசாக வேற ஒன்று கேட்குறீரே, அது அந்த பலகையிலே இல்லைன்னு. அந்த பலகையில் மேல் பலகையில் போட்டிருக்கு பாரு, மேலே இது பெண்கள் கல்லூரின்னு போட்டிருக்கு. அப்போ பெண்ணாக இருக்கிறதுங்கிறது தகுதி, இயல்பான தகுதி. அதுதான் அந்த அதிகாரிக்கு விசேஷணம். ஒரு ஆணினிடத்திலிருந்து பெண்ணை வேறுபடுத்தி காட்டுவது எது? பெண்மை. அந்த பெண்மைங்கிறது உபாயம் இல்லை. இந்த கல்லூரியில் இடம் கிடைக்கிறதுக்கு உபாயம் இல்லை. ஏன்னு சொல்கிறேன்னா, அடுத்து திரும்பி வந்தேன், என் மூத்த பிள்ளைக்கு அடுத்து ஒரு பொண்ணு இருக்கா. இவர் என்ன இந்த முதல்வரை இன்னைக்கு நான் விடுறதா இல்லை, இவனுக்கு தானே இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அதனால் சரி நம்ம பொண்ணுக்கு இடம் கேட்போன்ட்டு கிடுகிடுன்னு கூட்டின்னு போய் முன்னாடி நிறுத்தி, சுவாமி இடம் கொடும். அவர் சொன்னார், 95 இருக்கா, இதை வாங்கியிருக்காளா, அதை வாங்கியிருக்காளா. எனக்கு கோவம் வந்துடுச்சு. அதெல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தேன், அப்பவும் தரமாட்டேன்னு சொன்னீர். இப்போ என் பொண்ணு 40 தான் வாங்கியிருக்கா, கொண்டு நிறுத்தியாச்சு, இப்பவும் தரமாட்டேங்கிறீர்னா நீர் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீர். முதல்ல பெண்ணாக இருந்தால் தான் உள்ளே வரலாம், அதுக்கப்புறம் 95 98 இது அது இருந்தால் தான் கொடுப்பேன். இந்த ரெண்டும் கொஞ்சம் சரியாக புரிஞ்சுக்கணும் நீர். அப்போ பெண்ணாக இருக்கிறதுங்கிறது அந்த கல்லூரிக்குள்ளே போகிறதுக்கு ஒரு அதிகாரம், அதுக்காக கிடைச்சிட போகிறது இல்லை, அது ஒரு அதிகாரமே தவிர பெண்ணாக இருக்கிறது அதிகாரம். ஆணாக இருந்தால் உள்ள விட மாட்டா. அதுக்குன்னு வந்த பொண்ணெல்லாம் சேர்த்து விடுவேன்னு அவர் சொன்னார். பெண்ணாக இருந்தால் சேர்த்துப்பேன்னு சொன்னார். பெண்ணாக இருந்ததுக்காக சேர்த்து விடுவேன்னு அவர் சொல்லலை. வித்தியாசம் மனசில் வாங்கிக்கோங்க. பெண்ணாக இருந்தால் தான் சேர்த்துப்பேன்னார். ஆனால் நீ பெண்ணா இருந்துட்டத்துக்காகவே சேர்த்து நடுவேன்னு அவர் சொல்லலையோ இல்லையோ. அதே போல பகவானும் சரணாகதி பண்ணாத்தான் சேர்த்துப்பேன்னார். ஆனால் சரணாகதி பண்ணத்துக்காக சேர்த்துப்பேன்னு சொல்லலை. சரணாகதி பண்ணிட்டு என் அருளுக்காக காத்துன்று. அப்போ சரணாகதிங்கிறது என்னது? முதல்ல நானும் தயாராயிட்டேங்கிற ஒரு அறிவிப்பு. இந்த கல்லூரியில் சேரும் தகுதி அடியேனுக்குண்டு. அதை எது நிர்ணயம் பண்ணுறது? பெண்மை. ஆனால் அந்த பெண்மை கல்லூரியில் சேர்வதற்கு உபாயமாயிடாது. அந்த பெண்மைங்கிறது அந்த அதிகாரிக்கு தகுதியை கொடுக்க போகிறது. அதே போல சரணாகதிங்கிறது அதிகாரி விசேஷனம், அவ்வளவே. இவ்வதிகாரி மோட்சத்துக்கு போக ஆசைப்பட்டிருக்கிறான். இதோ இவனுக்கு அதில் ஆசை இல்லை, இவனுக்கு அதில் ஆசை இல்லை, இவனுக்கு அதில் ஆசை இருக்கு. அப்போ அந்த இருக்குங்கிறது வேறுபடுத்துற சொல்லியோ. இவனுக்கு அதில் ஆசை இருக்குங்கிறதுக்காக மோட்சம் கிடைச்சோன்னுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் ஆசை இருக்கிறவா கோஷ்டிக்குள்ள வரணும்னு ஆசை வேணும் இல்லையோ. கோஷ்டியில் வந்தப்புறம் யாருக்கு மோட்சம் கிடைக்கும்னா, கிருபை இருக்கிறவனுக்கு மோட்சம் கிடைக்கும். யாரிடத்துல கிருபையை பொழிய போறாரோ அவருக்கு தான் மோட்சம் கிடைக்கும். அப்போ மோட்சம் அடைவதற்கு எது உபாயம்?
பகவானுடைய நிருகேதுகமான கிருபை. ஆனால் அந்த மோட்சம் அடையறதுக்கு எது தகுதியை கொடுக்க போகிறது? அதை அடையணுங்கிற என்னுடைய ஆசை. அந்த ஆசையும் உபாயமாகாது, பகவத் சரணவரணமும் உபாயமாகாது, கேவலம் பகவானுடைய கிருபையே உபாயமாகிறது. இதில் ஆழ்வார்கள் எல்லாரும் ஒத்த கருத்துடையவர்கள். ரொம்ப ஆச்சரியமாக பூர்வாச்சாரியர்கள் சாதிச்சிருக்கா. ஆகையால் ஆசையோடு நாம் பண்ண வேண்டியது சரணாகதி, ராகப்பிராப்தம்னு சொன்னார். இப்போ கடைசியில் நாம பண்ண வேண்டிய காரியம் என்ன? ஆசையை வளர்த்துக்கிறது தான். மோட்சத்துக்கு போகணுங்கிற ஆசை வேணும், பகவானை அனுபவிக்கணுங்கிற ஆசை வேணும். சுவாமி ரொம்ப கஷ்டமானதை சொல்கிறீரே, அவர்கிட்ட போய் ஆசையை வளர்த்துக்க முடியுமான்னா, எங்கேயான நல்ல திருவல்லிக்கேணி சக்கரை பொங்கல் கொடுத்து சாப்பிடுன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமானதை சொல்கிறீரேன்னு யாரான்னு சொல்லுவாளா? நன்னா தானே இருக்குது, வாயில் போண்டு போக வேண்டியதானே. என்ன ஒன்று சக்கரை வியாதி இருக்கிறவா வேணால் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லலாமே தவிர மற்றபடிக்கு இருக்காது. எத்தனை முந்திரி பருப்பு, எத்தனை திராட்சை, எத்தனை பாதாம் பருப்பு, மூட நெய் பெய்து முழங்கை வடிவாட இப்படி கொட்டுறது. ஆனால் ஆண்டாள் பாசி இருக்கும் அந்த பாட்டு 27ஆம் பாட்டு இருக்கே, அதை யாரான்னு இன்னைக்கு எழுதி வாசிச்சா கூட சக்கரை குடிப்படுத்துனுவா. அவ்வளவு நல்ல பாட்டு. 100 தடா அக்காரடிசில் 100 தடா வெண்ணையும் வாய் நேர்ந்துன்னா, நீ 100 தடா அக்காரடிசிலையும் வெண்ணையும் கண்ணால் பார்த்துனாலே கொழுப்பு சக்தி ஏற்படுத்து, சர்க்கரை ஏற்படுத்து, வைத்தியர் 10 நாள் பட்டினி கடந்துடுவார். ஆனால் ஆண்டாள் ரொம்ப ஆச்சரியமாக பாடுறா. 100 தடா நிறைந்த அக்காரடிசில் சொன்னேன், 100 தடா நிறைந்த வெண்ணெய் பராவி வைத்தேன், இன்னும் வந்து இத்தனையும் அமுது செய்த பேரில் 100,000 கொடுத்து பின்னும் ஆளும் செய்வன். அதே கூடாரவெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறகொண்டு நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்ற அணைய பல்கலனும் யாமடையோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூடனை பெய்து. சக்கரை பொங்கல் சாப்பிட காலை பிடிக்க வேண்டாம், அது கசக்காது. அதை போல பெருமாள்கிட்ட ஆசையை வளர்த்துக்கிறது எனக்கு கசக்கிறதா? ஆனந்தமான அனுபவத்துக்கு என்ன கசப்பு? மேலும் யுக்தமான அனுபவம், அவர் சுவாமி அடியன் தாசன், அப்போ எனக்கு பிராப்தமான அனுபவத்துக்கு கசக்கிறதா? ஆனந்தமாக இருக்கிறதுக்கு கசக்கிறதா? ஆசையை நாம் வளர்த்துக்கணும். அது அதிகாரிக்கு விசேஷனம், அது உபாயமாகாது. அந்த அந்த ஆசையை பார்த்துட்டு பெருமாள் ஆசைப்பட்டு விடுறாரு. இப்போ ஓ இத்தனை நாள் இவனுக்கு ஆசை வரல, இப்போ ஆசை வந்துடுத்து கொடுத்துட வேண்டிதான் அப்படிங்கிறதுக்காக அனுகிரகிக்கிறார். என்ன ஒன்று எல்லாருக்கும் ஒன்றா அனுகிரகிக்கூடாதான்னு கேட்பா. ஆசை இருக்கிறவனுக்கு அனுகிரகிக்கிறேன்னு விட்டார். அனுகிரகம் வந்துடுத்துன்னா சரணம்னு சொல்கிற சக்தி வந்துடும். நான் சரணம்னு சொல்லிட்டேன், உடனே பெருமாள் இதை போல் ஒன்று பிடிச்சுன்னு விடுவார். சரணம்னு அவர் சொன்னார், மோட்சம் கொடுத்தேன்னு விடுவார். பக்கத்தில் இருக்கிறவரெல்லாம் ஆன்னு பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். இத்தனை நாள் நான் தபஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஒன்றும் மோட்சம் கிடைக்கல எனக்கு. இவர் என்னமோ சரணம்னு சொன்னார், மோட்சத்துக்கு போயிட்டாரே. வானுலார் அரியராகா வானவா என்பராகில் பெண்ணுலாம் சடையினாலும் பிரமனு முன்னை காண்பான் எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெள்ளி நிற்ப விண்ணுளார் வியப்ப வந்த ஆனைக்கந்த அருளை இந்த கண்ணுரா உன்னையன்னோ கழகனா கருதுமாறேன்னு திருமாலையில பாசுரம். எல்லாம் ஆகாசத்தில் இருக்கிற தேவர்கள்லாம் பார்த்துட்டு இருக்கா. பெருமாள் ஓட்டமாக ஓடி வரார் கஜேந்திரனை ரட்சிக்கணுங்கிறதுக்காக. இவர் ஒரு குரல் கொடுத்துட்டார், அவ்வளவு வேகம். பிராட்டிக்கு ரொம்ப ஆச்சரியம். 1000 வருஷமாக போயிட்டு வாருன்னு சொல்லிட்டு இருக்கேன், இவர் ஒன்று நாந்ததா தெரியல, என்னமோ இவன் ஒரு கூப்பாடு போட்டான், போன வேகத்துக்கு இப்படி ஓடுறாரேன்னா. தேவி அதில் தான் எனக்கு நிர்பந்தமே. அவன் கூப்பிட்டப்புறம்தான் நான் போக முடியும். ஆனால் கூப்பிட்டத்துக்காக நான் போகிறதில்லை, என் கருணையினால தான் போகிறேன். ஆனால் அவன் கூப்பிடாத போயிட்டான்னு விட்டால் அப்போ அவன் தடுத்துட்டான்னா நான் ரட்சிக்க போகிறது அவனுக்கு விருப்பம் இருக்கான்னு தெரியலையே. அந்த விருப்பத்தை சொல்லவனும் இல்லையோ. இதுதான் அப்பிரதிஷேத தியோதகம். சரணம், நீ வந்து என்னை ரட்சிப்பாய் நீ இவன் கூக்குரல் விட்டானோ இல்லையோ. அந்த கூக்குரல் என்ன? நேற்று வரை நீ வந்து ரட்சித்தா தடுக்கிற நிலைமையில இருந்தேன், இன்னைக்கு அந்த நிலைமை மாறி போச்சு, இனிமே தடுக்க மாட்டேன். இனிமே தடுக்க மாட்டேங்கிறத அறிவிக்கணும் இல்லையோ, அதுதான் சரணம்ங்கிற அறிவிப்பு. நான் சரணம் சரணம்னு என்னத்தை ஒன்றும் பெரிய காரியம் பண்ணல. தேவரி ரட்சிக்க வரும்போது இனி தடுக்க மாட்டேன். அப்பிரதிஷேத தியோதகம், பிரதிஷேதம் தடுக்கை, அப்பிரதிஷேதம் தடுக்காமை, தியோதகம் அதை வெளிக்காட்டுதல். இனி நீ ரட்சிக்க வந்தா தடுக்க மாட்டேன், ஆசையாலே சரணாகதி பண்ணியிருக்கேன், சைத்தன்யம் எனக்கு அறிவு இருக்குங்கிறதுக்காக பண்ணியிருக்கேன், புத்தி சமாதானத்துக்காக பண்ணியிருக்கேன், சர்வமுக்தி பிரசங்கம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சரணாகதி. இதுதான் சரணாகதியினுடைய ஸ்வரூபம். இதனுடைய ஸ்வரூபம் தன்னை பொறாதொழிகை, இதற்கு அங்கம் மற்ற உபாயங்களை பொறாதொழிகைன்னு புலலோகாச்சாரியர் சாதிக்கிறார். இந்த சரணாகதிங்கிறதுக்கு ஒரு ஸ்வரூபம் இருக்கான்னா, பெருமாள் ஓடி வராரோ இல்லையோ, ஓடி வந்து இந்த யானையை ரட்சிக்க போகிறார். அப்போ ஆகாசத்தில் இருக்கிற தெய்வங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கலாம். ஏன்னா நாமெல்லாம் எவ்வளோ வருஷமாக தபஸ் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கெல்லாம் ஒன்றும் வரதா தெரியல, இவன் சரணம்னு ஒரு குரல் கூப்பிட்டதுக்கு இப்படி ஓடுறாரே. பக்கத்தில் ஒரு ரிஷி சொல்கிறார், இன்னைக்கு எனக்கு சூக்ஷ்மம் தெரிஞ்சு போச்சு, இந்த பெருமாளை சேவிக்கணும், அவர் அருள் உடனே கிடைக்கணும்னா நாம் இந்த கடலில் போய் தபஸ் பண்ணது, மலையில் போய் தபஸ் பண்ணது எல்லாம் வீண், இதெல்லாம் பண்ணியே இருக்கக்கூடாது. பின்ன என்ன பண்ணியிருக்கணும்னு பக்கத்தில் இருக்க ரிஷி கேட்டார்.
ஒண்ணுமில்லை, முதல வாயில காலை கொடுத்துருக்கணும். அது தெரியாத போச்சுப்பா. இதை பண்ணியிருந்தா இந்த பெருமாள் ஓடி வந்திருப்பாரோ இல்லையோ. என்னமோ நாம தபஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். பெண்ணுலாம் சடையினானும் பிறமனு முன்னை காண்பான் எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெள்கி நிற்ப ஊழிக்காலம் தபஸ் பண்ணவாலாம் வெட்கப்பட்டு நிற்கிறா. ஆனைக்கு அன்று அருளையீந்த கண்ணூரா, அன்று அருளையீந்த. ஆழ்வார் என்ன பாடியிருக்கணும்? கூப்பிட்டத்துக்காக வந்தாயேன்னு சொல்லியிருக்கணும் இல்லையோ. அவன் கூப்பிட்ட பிற்பாடு வந்தாய், அறகுறைய தலகுறைய ஓடி வந்தாய், உன் அருளால் அவனுக்கு முக்தி கிடைத்ததே தவிர அவன் பிரார்த்தனையாலே அல்ல. இதைத்தான் வனத்திடர ஏரியாம் வண்ணம் இயற்றும் இதுவல்லால் மாறி யார் பெய்கிப்பார் மற்றுன்னு சாதித்தார். அப்ப சரணாகதி என்பது பகவான் ஒத்தனையே உபாயம்னு ஏற்றுக்கணும். அதை தவிர மற்றொன்ற உபாயம்னு ஏற்றுக்கொள்ளவே செய்யாது. பெருமான் ஒத்தனே உபாயம்னுட்டால் அப்ப நான் பண்ற இந்த சரணாகதி எப்படித்தான் எடுத்துக்கணும்னா அவனை உபாயம்னு ஏற்றுக்கொள்வது தான் சரணாகதி. அது உபாயம் ஆயிடாதா? இப்ப பெருமாள் உபாயம் நான் ஏத்துக்கிறேன், நான் ஏத்துன்றது தான் உபாயம்னு சொன்னா இதை தொண்டடிப்புடியாழ்வார் சாதிக்கிறார். மேம்பொருள் போக விட்டு மெய்மைய மிக உணர்ந்து ஆம்பரி செறிந்து கொண்ட ஐம்பலன் அகத்தடக்கி காம்பர தலை சிரைத்து உன் கடத்தலை இருந்து வாழும் சோம்பரை உகத்தி கண்டாய் அரங்கமான அருளானேன்னு பாசுரம். திருமாலையிலே 38வது பாசுரம். மேம்பொருள் பாசுரம்ங்கிறது ரத்தனமான பாசுரம். அதுக்கு முன்னாடி 37 பாசுரம் பெட்டியை போலே, அதுக்கப்புறம் இருக்கிற 7 பாசுரங்கள் பெட்டிக்கு மூடிய போலே. பெட்டிக்கு நடுவில் வைக்கப்பட்டிருக்கிற ரத்தனம் இதுதான். சரணாகதி சாஸ்திரத்தையே விவரிக்கிறதுக்கு பிரமாணமே துவயம்தான். அந்த துவய மகாமந்திரத்தினுடைய சுருக்கம் தான் இந்த பாசுரமே. அதில் சாதிக்கிறார், காம்பர தலை சிரைத்து உன் கடத்தலை இருந்து வாழும் சோம்பரை யுகத்தி போலும். தலையை மொட்டை அடிக்கிறது பற்றி ஸ்ரீரங்கத்தில் பேசிட்டு இருக்கார். சுவாமி இவர் திருவேங்கடத்தில் போய் பேசினாலும் புரிஞ்சுக்கலாம், எதுக்கு இவர் ஸ்ரீரங்கத்தில் போய் மொட்டை அடிக்கிறத பற்றி பேசுகிறார். அதுவும் சரி, தலை சிரைத்து காம்பர தலை சிரைத்து, தலையை சிரைக்கணுமா, அதுவும் ஒரு துளி காம்பு இல்லாத சிரைக்கணுங்கிறாரே. இதெல்லாம் எங்கே போய் பார்த்தார் இந்த ஆழ்வார்? இவர் ஏதானும் பண்ணிட்டு பார்த்துருக்காரா, பண்ணி பார்த்துருக்காரா? எப்படி தான் அவருக்கு தெரிஞ்சதுனால், நாமே கத்தியை ஓட்டி பார்க்குறோன்னு வச்சுங்கோ. நாவித்தார் வரார், வந்துட்டு நமக்கு சர்வாங்க க்ஷவரம் பண்ணுறார். அப்போ முதல் தரம் ஓட்டச்சே மேலோட்டமாக இருக்கிற மயிரெலாம் போயிடும். அதுக்கப்புறம் 2ஆம் தரம் வச்சு ஒரு ஓட்டுவார். அப்போ தான் காம்பு கூட உள்ளே இருக்கிறதோட வந்துடும். மேலோட்டமாக இருக்கிறது போனால் போகாது. காம்பர தலை சிரைத்து, தலை சிரைத்து காம்பர தலை சிரைத்து. இது ரெண்டுத்துக்கும் அர்த்தம் என்ன தெரியுமா? நீயே உபாயம்னு சொல்கிறது தலை சிரைக்கிறது. எங்கிட்ட கர்மஜான பக்தி யோகம்லாம் இல்லை, உன் திருவடிகளே உபாயம்னு பற்றினேன், நம்மிடத்தில் ஒன்றும் இல்லை. இது தலை சிரைத்தல். அடுத்தது சரி வாஸ்தவம் தான், எங்கிட்ட மற்ற உபாயங்கள்லாம் இல்லை, ஆனால் இப்போ நான் நீயே உபாயம்னு பற்றினேன் பாரு, அது உபாயம் அப்படின்னு சொன்னா அப்ப ஒரு துளி சுவாதந்திரியம் அங்க நிற்கிறது இல்லையோ, அதையும் விட்டுவிடணுங்கிறார். நீ பற்றினேங்கிற நினைவையும் விட்டுடு, மற்றது உபாயமாகாதல்ல. நீயும் உபாயமாக போறதில்லை, நீ பற்றினதும் உபாயமாக போறதில்லை. பின்ன எது உபாயம்? நானே உபாயம். பெருமாளுக்கு அந்த விஷயத்துல ரொம்ப சூடு சொரணம் அதிகம். வேற எத்தையும் அவர் ஏத்துக்க போறதில்லை. நானே உபாயம், நானே உபாயம். சுவாமி இவ்வளவு அகங்காரம் கூடாதுன்னு நம்மள. அகங்காரம் நமக்கு தான் கூடாதே தவிர அகங்காரம் அவருக்கு தாராளமாக கூடும். அபிமானம் நமக்கு கூடாதே தவிர அவருக்கு அபிமானம் கூடும். அவர் அபிமானிச்சா தான் நம்ம பிழைக்கவே முடியும். அவர் அகங்காரத்தோடு இருந்தால் தான் நம்ம பிழைக்கலாம். மீசை குற்றம் ஒத்துன்னு சொல்ல மாட்டா, பிராமணன் உதட்டில் இருந்தால் குற்றம், அதான் முக்கியம். ஏன்னா யாரான இப்போ மீசையே குற்றம் விட்டாலா? பார்சாதி பெருமாள் திருவள்ளிக்கணில் ஆச்சரியமாக மீசை வச்சுருக்கார். எல்லாரும் தான் க்ஷத்திரியர்கள்லாம் மீசை வச்சுக்க போகிறா. அப்போ மீசை தப்பில்லை, அது யார் முகத்தில் இருக்குதுன்னு தான் தப்பு. அதை போல அகங்காரம் தப்பில்லை, அது அடியங்கிட்ட இருந்தால் தான் தப்பு. அது பெருமாள் இடத்துல இருந்தால் ஒரு குற்றமும் இல்லை. எல்லாரும் என் சொத்து என் சொத்துன்னு அவர் நினச்சிட்டு இருக்கணும். அப்போ தான் அடி எனக்கு மோட்சமே கிட்டும். என் சொத்துங்கிற நினைவு அவனுக்கு இருக்கவே தான் நான் எத்தனை தப்பு பண்ணினாலும் சொத்தை ஒட்டுடக்கூடாதுன்னு அவர் பிடிச்சிட்டு இருக்கார். நீங்கள்லாம் எனக்கு பெருமாள் திடீர்னு ஒரு நாள் வந்து அடியனுக்கும் வைராக்கியம் வந்துடுத்து, இனிமேல் இந்த லோகத்தில் எதுவுமே என்னதில்லைங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன் இப்படின்னு மட்டும் அவர் சொன்னால் அன்றோட நம்ம கதை தீர்ந்தே போச்சு. என்ன ஆகிடும்ப்போ, அவர் என்னதுன்னு எதையுமே நினைக்கல, தப்பு பண்ண உடனே தள்ளி விட்டுற போகிறார். அவருக்கு எல்லாம் என்னது எம்பிள்ளைங்கிறார். நம்ம பிள்ளைனா தான் தப்பு பண்ணால் கூட ஏற்றுண்டே இருப்போம். இன்னொருத்தர் பிள்ளைனா தப்பு பண்ணால் ஏற்றுப்போமா? பெருமாள் நம்ம எல்லாரையும் தன்னது நினைச்சுட்டு இருக்கவே தான் எத்தனை குற்றங்களையும் மன்னிக்கிறான், மறக்கிறான். அதனால் அவர் தாராளமாக அகங்காரத்தோடே இருக்கட்டும், அவர் மமக்காரத்தோடே இருக்கட்டும். நம்ம அதை தொலைச்சா போகிறோம். நமக்குத்தான் அகங்காரம் கூடாது, மமக்காரம் கூடாது. அப்போ விலக்காமைக்காகத்தான் சரணாகதி, புத்தி சமாதானார்த்தம் சரணாகதி, சைத்தன்ய காரியம் சரணாகதி, சர்வமுக்தி பிரசங்கம் வாராமைக்காக சரணாகதி. இதெல்லாம் இந்த சரணாகதிக்கு இருக்கிற வெவ்வேறு கோணத்திலேருந்து இது என்னன்னு நாம் பார்த்துட்டோம். அப்போ ஒன்றும் கஷ்டம் இல்லை, எல்லாம் ஒரு அறிவு தான். இது பெருமானே உபாயம் என்கிற நினைவு வந்துடுத்தா, அவனை தவிர மற்றொரு உபாயம் இல்லைங்கிற உறுதி வந்துடுத்தா, அப்போ சரணாகதி.
இப்போ இந்த சரணாகதியை விளக்கிறதுக்கு சாத்தியோபாயத்துக்கும் சித்தோபாயத்துக்கும் ரொம்ப சுலபமாக ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். நீங்களே இதை ஒரு பயிற்சியாட்டம் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது அடியும் ஒரு கேள்வியாக மட்டும் சொல்கிறேன், பதிலை நீங்களே மனசில் வரவழைச்சுங்கோ. ஆனால் அந்த சரணாகதிக்கு பதில் சொல்கிறச்சே மட்டும் எப்படி தட்டுக்கிட போறீங்கிறதையும் நீங்களே பார்த்துங்கோ. ஆனால் தட்டுக்கிட்டுட்டு பதில் எப்படி வருதுங்கிறத பார்த்துட்டோம்னா தெளிவாக புரிஞ்சு போடும். இப்போ ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமோ யஜேத சாஸ்திரம் சொல்கிறது. ஜோதிஷ்டோம யாகம் பண்ணு, சொர்க்கத்தை போயிடு. சொர்க்கத்துக்கு போனோம்னா ஜோதிஷ்டோமம் பண்ணணுமா? உடனே இப்போ நாள்லேருந்து சுவாமி அதை எப்படி பண்ணலான்னு கேட்டு அடியன்ட்ட வராதிங்கோ. அடி எனக்கு தெரியாது. சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஆசையும் படாதீங்கோ. அடியன் வெறும் திஷ்டாந்த இப்போ சொல்லிட்டு இருக்கேனே தவிர ஆரோ கொஞ்ச நாள் இந்திரனாக இருந்து பார்த்தா தேவையில்லை. நானும் ஒரு நாள் பிரதான மந்திரி ஆனால், நாடகம்லாம் நடத்துகிறா பாருங்க. அதை போல் ஒருவேளை நான் ஒரு நாள் பிரம்மாவானால்னா இதை விட வேறு வினையே வேண்டாம். நாம் எங்கேயோ பிரம்மாவா போய் அவர் எத்தனை நாள் படுறபாட அவருக்கு தெரியும். ஆயுசு காலம் சின்னதா, 1000 சதுர்யுகங்கள் முடிஞ்சதுன்னா அவருக்கு ஒரு பகல் முடியும். அதை போல் அவருக்கு ஒரு ராத்திரி, அதை போல் 360 நாள், அதை போல் 100 வயசு. ஒரு ஜலதோஷம் பிடிச்சா எப்போ தீருன்னு கூட தெரியாது. அதனால் இது வேண்டவே வேண்டாம். நம்ம பாட்டுக்கு பிரபன்னனாக இருந்துட்டு பெருமாள் திருடைய புத்திக்கிறது தான் திருப்தியாக இருக்கும். இன்னத்துக்காக சொல்ல வந்தேன், ஜோதிஷ்டோம யாகம் பண்ணினால் சொர்க்கம் போலான்னு சாஸ்திரம் சொல்லிடுத்து. முதல்ல அதை எழுதிங்கோ. ஜோதிஷ்டோம யாகம் செய்தால் சொர்க்கத்துக்கு போகலாம். இது சாஸ்திரம் முதல்ல அறிவிச்சுடுத்து. அதை அறிவித்து முடித்த உடனே நான் சொர்க்கம் போயிடுவேனா? சாஸ்திரம் சொல்லி முடிச்சது உடனே நான் சொர்க்கம் போயிடுவேனா? நன்னா படிச்சியானா பரீட்சை தேரலாம், வாத்தியார் சொல்லி கொடுத்தார். உடனே பொண்ணு மாணவி போய் கேட்டா, எனக்கு 99 போட்டுவிட்டீங்களான்னார். அண்ணா படித்தா மதிப்பெண் வாங்கலான்னு சொன்னேன்னா அது சொன்னீரோ இல்லையோ, அதுக்கே எனக்கு 99 போட்டலாமேன்னா, நீ படித்தா தான் 99 போடுவேன், நான் சொன்னதுக்காக 99 போடுவேன். நன்னா படித்தா 99 வாங்கலாம்ங்கிறது அறிவிப்பு, அவ்வளவே. அதே போல ஜோதிஷ்டோம யாகம் செய்தால் சொர்க்கத்தை அடையலாம், இது அறிவிப்பு. ரெண்டாவது நிலை என்னன்னால், ஜோதிஷ்டோம யாகம் பண்ணினா சொர்க்கத்துக்கு போகலாங்கிற நம்பிக்கை அடியனிடத்தில் வரணும். வாத்தியார் சுவாமி படித்தா 99 வரும்னு சொன்னார், அதில் எனக்கு நம்பிக்கையே இல்லைன்னா நான் படிப்பேனா? அப்போ ரெண்டாவது நிலை என்ன? நம்பிக்கை வருதல் ரெண்டாவது நிலை. முதல் நிலை, முதல் படிக்கட்டு ஜோதிஷ்டோம யாகம் பண்ணா சொர்க்கம் போகலாம். ரெண்டாவது படிக்கட்டு ஆம் ஜோதிஷ்டோம யாகம் பண்ணினா சொர்க்கம் போகலான்னு அடியனிடத்தில் ஏற்பட்ட நம்பிக்கை. இப்போ முதல் படிக்கட்டு உபாயமா, ரெண்டாம் படிக்கட்டு உபாயமா சொல்லுங்க. இன்னும் அடியன் 2 படிக்கட்டு சொல்ல போகிறேன், மொத்தம் 4 படிக்கட்டு சொல்ல போகிறேன். இப்போ முதல் படிக்கட்டை பார்த்துட்டோம். ஜோதிஷ்டோம யாகம் பண்ணால் சொர்க்கம் போகலாம், இது உபாயமா? சொர்க்கம் போகிறதுக்கு இது உபாயம் இல்லையே, இது எங்கே போய் கேட்கும்? இது வெறும் அறிவிப்பு, அவ்வளவுதான். அறிவிப்பை வச்சுன்னெல்லாம் மோட்சம் போக முடியாது, சொர்க்கத்துக்கு போக முடியாது. ரெண்டாவது, நான் நம்பிக்கை கொண்டுட்டேனே, ஆமாம்மா ஜோதிஷ்டோம யாகம் பண்ணால் சொர்க்கத்துக்கு போகலாம், நான் நம்புகிறேன் சுவாமி, அதுவும் உபாயமாகாது. அப்படின்னா ஊரில் இருக்கிற நம்பிக்கை இருக்கிறவாள்லாம் மோட்சம் பண்ணிட்டே இருக்கணும், அப்படியும் நடக்காது. அப்போ மூணாவது நிலை எது தெரியுமோ? அடியேன் ஜோதிஷ்டோம யாகத்தை பண்ணுவது, அதுதான் உபாயம். மூணாவது வரி தான் இங்கே உபாயமாக இருக்குமே தவிர, ஜோதிஷ்டோம யாகம் பண்ணால் சொர்க்கம் போலாங்கிற அறிவிப்பும் உபாயம் அல்ல, அதில் அடியனுக்கு ஏற்பட்ட நம்பிக்கையும் உபாயம் அல்ல, அதை அடியேன் அனுஷ்டித்தேன் இல்லையோ, அதுதான் உபாயமாகிறது. இதுக்கப்புறம் 4வது படிக்கட்டு ஒன்று இருக்குது. 4வது நிலை ஜோதிஷ்டோம யாகம் பண்ணியாச்சு, பலமாக சொர்க்கத்தை பெற்றது. அப்போ பலத்தை அடைந்தது 4வது படி. கண்டிப்பாக பலத்தை அடைஞ்சது உபாயம் இல்லை, அதான் பலமே கிடைச்சுடுத்தே. பயமே கிடைத்ததுனால அது உபாயமாக போகிறது இல்லை. 4 படிக்கட்டில் இப்போ எது உபாயமாச்சு? 3ஆம் படிக்கட்டு தான் உபாயம். எனக்கு சொர்க்கத்தை பெற்று கொடுத்தது, அடியேன் ஜோதிஷ்டோம யாகத்தை அனுஷ்டித்தது. இதில் யாருக்கு இப்போ சந்தேகம் இல்லையே? ஜோதிஷ்டோம யாகம் பண்ணா சொர்க்கம் போலான்னு அறிவிப்பு உபாயமாகாது. ஜோதிஷ்டோம யாகம் பண்ணா சொர்க்கம் போலாங்கிற நம்பிக்கை அதுவும் உபாயம் இல்லை. அடியேன் ஜோதிஷ்டோம யாகத்தை பண்ணது உபாயம், பண்ணினத்துக்கு பலமாக மோட்சம் கிடச்சிடுச்சு. இதை போல் சாத்தியோபாயம் எதை வேணால் நீங்கள் வச்சுங்க. பக்தி பண்ணினால் மோட்சத்துக்கு போகலாம், முதல் அறிவிப்பு. பக்தி பண்ணினா மோட்சத்துக்கு போகலாங்கிற நம்பிக்கை 2வது நிலை. அடியேன் பக்தி பண்ணினது 3வது நிலை. 4வது நிலை பக்திக்கு பலமாக மோட்சம் கிடச்சுட்டது, இதுவும் தெளிவாக இருக்கா? இப்போ இதே போல் சரணாகதிக்கு 4 வரி எழுதணும். இங்கே தான் ஆபத்து. இப்போ என்ன, இதில் 3வது வரி 2வது வரி எதுன்னு நமக்கு இப்போ புரியவே போகிறதில்லை. முதல் வரி ரொம்ப சுலபம், சாஸ்திரம் சொல்லெடுத்து சரணாகதி பண்ணால் மோட்சம் போ, அதுக்கு அது ரொம்ப சுலபம். இந்த அறிவிப்பு பண்ணுறது யாருக்குமே கஷ்டம் இல்லை. சாஸ்திரம் உடனே சட்டுன்னு போடுது, சரணாகதி அனுஷ்டித்தால் மோட்சம் போகலாம் சொல்லிடுத்து. இப்போ அடுத்தது என்ன வேணும்? அடியனுக்கு நம்பிக்கை வேணும் இல்லையோ, பெருமான் திருவடிகளே உபாயம்னு பற்றணும், அப்போ தான் மோட்சத்துக்கு போகலாம். இது நம்பிக்கை 2வது படி. இப்போ 3வது படி என்ன? இப்போ 2வது படி உபாயமாகாதுன்னு பார்த்துட்டோமா? முதல் படி உபாயமால ஜோதிஷ்டோம யாகம் பண்ணால் சொர்க்கத்துக்கு போகலாங்கிற அறிவிப்பு உபாயம் அல்ல. அதே போல் இங்கே என்ன, சரணாகதி பண்ணினா மோட்சத்துக்கு போகலாங்கிற அறிவிப்பு உபாயம் அல்ல. 2வது,
அதில் நம்பிக்கை எனக்கு வந்தது இல்லையோ, அதுவும் உபாயம் இல்லை. அதே போல் இங்கே திருவடிகளை பற்றுவதே தான் மோட்சத்துக்கு உபாயம்னு அடிய நம்பிக்கை வந்ததே, அது உபாயம் இல்லை. இப்போ 3வது வரி அடியேன் சரணாகதி அனுஷ்டித்தேன்னு தான் எழுதணும். இங்கே மற்றதெல்லாம் அப்படி தானே எழுதினு வந்திருக்கோம். அடியேன் சரணாகதி அனுஷ்டித்தேன் அப்படின்னு எழுதிவிட்டு 4வது வரி ரொம்ப சுலபம், அனுஷ்டித்ததுக்காக மோட்சம் கிடச்சிடுத்து. அது 4வது வரி சரியா போச்சு. இப்படின்னா இந்த இடத்துல என்ன தெரியுமா வரும்? முதல் வரி சரணாகதி அனுஷ்டித்தா மோட்சம், அந்த அறிவிப்பு உபாயம் இல்லை. அடியேன் பெருமாள் திருவடிகளே உபாயம்னு நம்பினே, அந்த நம்பிக்கையும் உபாயம் இல்லை. அடியேன் சரணம்னு பற்றினே, அந்த பற்றுதல் உபாயமாகிறது. 4வது மோட்சம் கிடச்சிடுத்து, அது உபாயம் இல்லை. இப்படின்னு நம்ம எழுதினோம்னா இதில் ஒரு சின்ன நெருடல் ஆபத்து இருக்கு. என்னன்னா, அடியேன் சரணமென்று பற்றினேன் அது உபாயம் என்று சொன்னால் சாத்தியோபாயத்துக்கு இதுக்கு என்ன வேறுபாடு? இப்போ கீழே சாத்தியோபாயத்தில் நான் பக்தி பண்ணினேன், நான் ஞான யோகத்தை பண்ணினேன், நான் கர்மயோகத்தை அனுஷ்டித்தேன். அதே போல் அடியேன் சரணாகத்தை அனுஷ்டித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை உபாயம்னு சொன்னால் சாத்தியோபாயத்திலேருந்து சித்தோபாயத்தை பிரிக்கிறதுக்கு வழியே இல்லையோ இல்லையோ. இதில் மறுபடியும் நாம் பண்ணின முயற்சி வந்துடுத்தே. நான் முயற்சி இல்லை, அவர் அனுகிரகம் உபாயமாக இருக்கணும்னு இத்தனை நாள் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ சாத்தியோபாயமாக இது ஆகக்கூடாதுன்னா இந்த 4 வரியை நம்ம சற்றே மாற்றி எழுதி ஆகணும். எப்படி எழுதணும்னு சொல்கிறேன். முதல் வரி மாறாது, சரணாதி பண்ணினா மோட்சத்துக்கு போகலாம், வாஸ்தவம். 2வது வரி பெருமான் திருவடிகளே உபாயம், அவன் திருவடியை நம்பு மோட்சத்துக்கு போ சாத்திரம் சொல்லித்து. அடி எனக்கு அந்த நம்பிக்கை வந்துடுத்து, அவன் திருவடிகளே உபாயம். இந்த 2வது வரி தான் சரணாகதி. தயவுசெய்து நன்னா மனசில் வாங்கிக்கோங்கோ. 3வது வரி சரணாகதி இல்லை, 2வது வரி தான் சரணாகதி. தேவரீர் திருவடிகளே உபாயம் நடிய நம்பினேன் இல்லையோ, அந்த நம்பிக்கையே சரணாகதி. அப்போ அதுவும் உபாயமாக போகிறதில்லை. இந்த 3வது வரி என்ன தெரியுமோ, நம்ம இத்தனை நாழி நம்ம புத்தியை கொஞ்சம் விரிச்சிக்கவே மாட்டேங்கிறோம். திரும்ப திரும்ப என்ன தெரியுமா தேடிட்டு இருக்கோம், சுவாமி அந்த இடத்துல ஜோதிஷ்டோமம் பண்ணா சொர்க்கத்துக்கு போகலாம், ஜோதிஷ்டோமம் பண்ணுறது நம்பிக்கை வந்தது, ஜோதிஷ்டோமம் பண்ணினேன் மோட்சத்துக்கு சொர்க்கம் போயிட்டேன். அதே போலத்தானே இங்கேயும் சுவாமி எழுதினோம்னால் இது மட்டும் அந்த மாதிரி எழுத முடியாது. ஏன்னா இது சித்தோபாயம், இல்லைன்னா இது சாத்தியோபாய கோட்டியில் சேர்ந்துருமோ இல்லையோ. அப்போ என்ன தெரியுமா எழுதணும், சொன்னேன்னா உங்களுக்கு சட்டுன்னு புரிஞ்சு போடும். சிலதெல்லாம் நாம யோசிச்சிருந்தோம்னா விஷயம் புரியவே புரியாது. பூர்வாச்சாரியர்கள் புஸ்தகம், ஓ இதுதானா, எனக்கு இவ்வளோ தூரம் தெரிஞ்சிருந்ததே, இவர் எழுதித்தான் எனக்கு புரியறதுன்னு விடுவோம். அதே போலத்தான் அந்த சுவாமி எழுதி வச்சிருக்கார், பெருமான் திருவடிகளை உபாயம்னு பற்றி மோட்சம் போகலாம். அறிவிப்பு புரிஞ்சு போச்சு. அவர் திருவடிகளே உபாயங்கிற நம்பிக்கை சரணாகதி, அதுவும் சரியா போச்சு. 3வது வரி என்ன தெரியுமோ, நான் சரணாகதி பண்ணினேன் அல்ல, வரியை மாற்றணும், ஈஸ்வரன் கிருபை பண்ணினார். இது மாற்றினா தான் சரணாகதி ஒழுங்காகவே வரும். ஏன்னா இத்தனை நாழி நம்ம தேடிந்தது நான் என்ன பண்ணேன்னு தேடிண்டா அப்போ சாத்தியோபாயம் தானே. சித்தோபாயத்துக்கு 4 வரியை எழுதணும்னாலே 3வது வரி மாறித்தான் ஆகணும். 3வது வரியில் ஈஸ்வரன் கிருபை பண்ணினார், அப்போ அது உபாயங்கிறதுல நமக்கு ஒன்றும் கஷ்டமே இல்லையே. ஈஸ்வரனுடைய கிருபை உபாயமாயிட போகிறது, உடனே எனக்கு மோட்சம் கிடச்சி போச்சு. இப்போ சித்தோபாயத்தினால 3வது வரி நாம் பண்ணதே இல்லை, அப்போ அது சித்தோபாயமாயிடுது. 2வது வரிங்கிறது சரணாகதி நாம் பண்ணது, எப்படியுமே 2வது வரி உபாயமாக போகிறது இல்லை, அப்போ பெருமானுடைய கிருபை உபாயமாயிடுது. இதை பற்றி ரொம்ப ஆச்சரியமாக 2 மகாச்சாரியர்கள் சொல்லியிருக்கா. ஒன்று பிள்ளலோகாச்சாரியருடைய திருவாக்கும் சொல்கிறேன், மற்றொன்று ஸ்ரீ வேதாந்த தேசிகனுடைய திருவாக்கையும் சொல்லுகிறேன். பிள்ளலோகாச்சாரியர் ஆச்சரியமாக சாதித்தார், எப்படியும் பேற்று உபாயம் அவன் நினைவு. நாம் பேறு பெறணும் மோட்சம் அடையணும்னால் அதுக்கு உபாயம் அவன் நினைவு, அவன் அனுகிரகமே தவிர என் முயற்சி எதுவும் உபாயமாகாது. அப்போ என் முயற்சி வேணுமா வேண்டாமான்னா ஆசைப்படுறதுக்கே முயற்சி வேணும். அதைத்தான் கீழே சொல்லிட்டேன். ஏன்னா ஒன்றுமே நம்ம பண்ண வேண்டான்னு ஒரு பெரிய கோஷ்டி துஷ்பிரச்சாரம் பண்ணிட்டுருக்கா. அது ரொம்ப தப்பான பிரச்சாரம். எதுவுமே நம்ம பண்ணாட்டா அப்புறம் எப்படி நம்ம மோட்சம் போகிறது? இல்லை பெருமாள்கிட்ட மறுபடியும் சர்வமுக்தி பிரசங்கம் வந்துடாதா? நாம் ஏதோ ஒன்று பண்ணித்தான் ஆகணும். சுவாமி அப்போ நீர் பண்ணுறது உபாயமாயிடாதான்னா ஆசை உபாயமாகவே ஆகாதே. ஆசைங்கிறது அதிகாரி விசேஷனமே தவிர, ஆசைங்கிறது தகுதி கொடுக்கறதே தவிர உபாயம் ஆகாது. அப்போ ஆசை வரைக்கும் நாம தான் விளைவித்து கொள்ள வேண்டும். நம்ம என்ன பண்ணணும் சுவாமின்னா, படித்து பெருமாளை பற்றி கேட்டு நிறைய ஆசையை வளர்த்துக்கணும். இது ஒன்று தான் நம்ம வேலை. எப்போ ஆசை வளரும்னா, ஒருத்தர் எவ்வளவு வசதியானவர்னு புரிஞ்சாத்தானே ஆசை வளரும். அவரை பற்றி கேட்க இப்போ மட்டையடி ஆட்டம் ஆடுறா, பிள்ளையாகட்டும் பொண்ணாகட்டும் ஒப்பிக்கிறான். இவன் 6 அடித்தது எங்கே, 4 அடித்தது எங்கே, எந்தெந்த நாட்டோட 6 அடிச்சிருக்கார், எந்தெந்த நாட்டோட 4 அடிச்சிருக்கார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். 10 பாட்டு சந்தை சொல்லுன்னா சொல்ல மாட்டேங்கிறான். இதை விடாமல் இத்தனை தூரம் ஒப்பிக்கிறார். என் ஆசை எதில் இருக்கோ தன்னடையே எல்லாம் வரப்போகிறது இல்லையோ. இப்போ இந்த ஆசையை விளைவித்து கொண்டாரே அந்த மட்டையடி ஆட்டுக்காரர் இவரை பெத்தாரா?
மட்டையடி ஆட்டுக்காரர் சோறு போட்டாரா, மட்டையடி ஆடவர் பந்து போடுறவர் இவருக்கு ஏதானும் பணம் கட்டினாரா, துணிமணி வாங்கி கொடுத்தாரா, நாளைக்கு இவனுக்கு உடம்பு வரைச்சி அவரைங்கானு தோளில் தூக்கின்னு போன அழைச்சின்னு போனாரா, ஒன்றும் இல்லை பெத்த வைத்தனை பாடுபட்டிருக்கா. ஆனால் இவர் ஆராதனமே பண்ணிட்டு இருக்கார். அங்கே ஆறாரெல்லாம் என்ன திரைப்பட நடிகர் வந்தாரோ இல்லை ஆட்டக்காரா வந்தாலோ அவளுக்கு ஒரே புஷ்பமாக போட்டாலும் திருமஞ்சனமே நடக்கிறது. அவ்வளோ தூரம் பண்ணாலேன்னா புரிஞ்சிக்கலை. தான் யாருங்கிற ஞானம் வந்துடுத்துன்னா இது இத்தனை அனர்த்தம் நடக்காது. போனால் போகிறது, ஏதோ சின்ன வயசில் ஆசை இருக்குது பண்ணிட்டு போகிறா, என்ன ஒன்றா அது ஒப்பிக்கிறதோட கூட கொஞ்சம் திருப்பலான்னு ஒப்பிக்கலாமேன்னு பிரார்த்தனை, அவ்வளோதானே தவிர அதை ஒப்பிக்க வேண்டான்னு ஒத்துன்னு சொல்லலை. கூட இந்த 10 பாட்டையும் சேர்த்து ஒப்பிச்சுக்கலாமோ இல்லையோ, அது அத்தனையும் நன்னா ஒப்பிக்க வருது. எதுனாலே ஆசை. அந்த ஆசை அவரிடத்துல ஏற்பட்டதே. அவர் ஏதானு கெஞ்சினாரா, ஒரு ரசிகன் இடத்துலையா போய் என்னை பற்றி நீங்கள் ஆசைப்படுங்க, எனக்கு திருவாராதனம் பண்ணுங்கன்னு அந்த ஓட்டப்பந்தய வீரரா சொன்னார். இவரைத்தானே ஆசையை கிளப்பிக்கிறோம். அப்போ அவர் இருக்க போகிறது 4 வருஷமோ 5 வருஷமோ, அத்தோட அவர் வாழ்க்கையை முடிஞ்சுபட போகிறது. அப்புறம் செய்தித்தாளில் அவரை பற்றி வராது. இங்கே செய்தித்தாளில் இதிகாச புராணத்தில் ஜன்ம ஜன்மமாக வந்துட்டு இருக்கு, இவர் தான் எல்லாம், இவர் தான் எல்லாம், இவர் தான் எல்லாம்னுட்டு. அப்போ எத்தனைக்கெத்தனை அவரை பற்றி கேட்குறேனோ, அவர் பெருமை மனசில் படுறதோ அத்தனைக்கெத்தனை தான் எனக்கு ஆசை உருவாகும். ஆசையை மார்பால் மனம் சுழிப்ப மங்கையர்தோள் கைவிட்டு நூற்பால் மனம் வைக்க நொய்விதான் நாற்பால வேதத்தான் வெங்கடத்தான் அத்தனை தெய்வங்களும் தொழும் பாதம் படைத்த எம்பெருமான். ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறார். மற்ற விஷயத்திலெல்லாம் நிராசை ஏற்பட்டுட்டு அப்புறம் பெருமாள் திருவடிகளில் ஆசை ஏற்படணுமா, அல்லது பெருமாளிடத்தில் அன்பு ஏற்பட்டதுனால மற்றதில் நிராசை வருமானு கேட்டுக்கிறார் அவர். நம்ம நினைப்போம் எல்லாத்தையும் விட்டுட்டு தானே பெருமாளை பத்தணும்னா, வரவே வராதுன்னுட்டார் அவர். நீ எல்லாத்தையும் மட்டும் விட்டுட்டு கோலுக்கு வரணும்னு நினச்ச நீ வரவே போகிறதில்லை. மார்பால் மனம் சுழிப்ப அவர் பெருமை மனசில் படப்பட ஒரு ஈர்ப்பு வந்துடும். எப்படியோ என்ன அழகா இருக்கார், என்ன வீரமாக இருக்கார், என்ன அழகா ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி நாச்சியாரோட இருக்கார். ஓஹோ நிற்கிறாமே, கோவர்தனத்தை தூக்கினாராமே, காளிங்கனை முடிச்சாராமே, புல்லாங்குழல் ஊதினாராமே, மாடுகளை மேய்ச்சாராமே, அகாசுரனை முடித்தாராமே, ராசக்கிரீடன் போது அப்படி எல்லாரோட அனுபவிச்சாராமே, சிரிக்க சிரிக்க பேசுவாராமே. நினைக்க நினைக்க ஏதோ ஒரு ஆசை வந்துடும் சொல்லி மார்பால் மனம் சுழிப்ப அவனிடத்துல அந்த ஆசை வர வர மங்கையர் தோள் கைவிட்டு மற்ற இடத்துல தன்னடையே நிராசை. மற்ற இடத்துல ஆசை அறுத்துண்டு அவரிடத்துல ஆசை வளர்த்துக்கணுங்கிறது இந்த பிறவியில் நடக்காது. அவர் அழகாக கேள்விப்பட்டு ஆசைப்பட்டுடணும். அந்த ஆசை தன்னடையே மற்றதை ஒழிச்சு விட்டுடும். இப்போ நம்ம வீட்டை யாரோத்தர் ஆக்கிரமிச்சுன்னு விட்டார். 30 வருஷமாக யாரோத்தர் இருக்கார், வெளியில் அனுப்பணும் நீதிமன்றம்லாம் போனால் அதெல்லாம் நடக்குமா தெரியாது. அதுக்கு அங்கங்கே கொஞ்சம் தெருக்கோடியில் ஒரு 4 பேர் உட்காந்துருப்பா. அவள்கிட்ட போய் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டோம்னா அவள் விரட்டி அடிச்சு விட்டுடுவா. அதுதான் சுலபமாக நடக்குமே தவிர இதை விட்டுட்டு நம்ம வக்கீலை தேடிந்தோம் இவாளை தேடிந்தோம்லாம் நடக்குமா தெரியாது. அதே போலத்தான் இங்கே வேலை இருக்குது. இதுக்குள்ளே ரொம்ப அழுக்கு இருக்கா. ரொம்ப நாளாக என் மனசை யாரோ ஆக்கிரமிச்சுட்டு இருக்கா. இந்திரியங்கள் பலம், கண்ட ஆசை மனசில் அழுக்க ஆக்கிரமிச்சுட்டு இருக்கு. இதை ஒழிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு நேர்மறையான வழி தெரியல. நேர பெருமாள்கிட்ட போய் தேவரீர் கொஞ்சம் கொடுத்துன்னு வந்துவிட்டா தேவலை அப்படின்னு சொன்னேன். வந்துடுறேன்னார். அவர் வந்துவிட்டா அவர் அடித்து விரட்டிவிடுவார் எல்லாரையும். அதனால் நம்மளா இவாளை விரட்டுறதுக்கெல்லாம் முடியாது. பெருமானை கொண்டு உள்ளத்தில் குடி வச்சிட்டோம்னா மிச்சத்தை அவர் பார்த்து கொள்வார் அப்படின்னு விட்டுட வேண்டியதுதான். அப்போ நாம் செய்ய வேண்டியது ஒன்றே உண்டு, அவனை கொண்டு நம்ம மனசில் வைக்கணும் இல்லையோ. அந்த ஆசையை நாம தானே வளர்த்துண்டாகணும். மார்பால் மனம் சுழிப்ப மங்கையர் தோள் கைவிட்டு பெருமானிடத்தில் ஆசையை வளர்த்துண்டா தன்னடையே மற்ற இடத்துல நிராசை வந்துடும். அந்த ஆசையே காரணமாக அனுகிரகத்தை பொழிகிறான். ஆசையை பெருமாள் தூண்ட மாட்டார். அதை மட்டும்தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அந்த ஆசையை நாம தான் தூண்டி கொள்ள வேண்டும். சரி சுவாமி, நாங்களா தூண்டிட முடியுமாண்ணா? ஆனால் பெருமாள் அப்படியும் விட்டுடுறதில்லை. அந்த ஆசை எங்கிட்ட பிறக்கணுங்கிறதுக்காக என்னை சுற்றி எவ்வளவு வளையம் கட்டி வச்சிருக்காரு தெரியுமோ. அவர் வெறும் விட்டுட மாட்டார். என்ன இவனையா விட்டு ஆசை இவர் என்னைக்கு வளர்த்துக்கு போகிறார். அதனால் அதுக்கு அவர் வேலை பார்ப்பார். நான் ஆசைப்படாமல் வடக்க தப்பிச்சுன்னு போயிடலான்னு பார்த்தா திருவேங்கடமுடையா நான் இங்கே நின்றுருக்கேன், என்னை தாண்ட முடியாது ஆசைப்படுன்னு. சரி தெற்கு கடலில் ஓடி போயிடலான்னு பார்த்தா திருமாலிருஞ்சோலை அழகா நான் நின்று இங்கே ஆசைப்படு நீ ஓட முடியாதுன்னு. சரி கிழக்கு சமுத்திரத்தில் ஓடி போயிடலான்னு பார்த்தா திருக்கண்ணபுரம் சபரி பெருமாளா நின்று இங்கே விட்டுட்டு உன்னை விடவே மாட்டேன்னு விடுவார். சரி மேற்க ஓடி போயிடலான்னு பார்த்தா மேலக்கோட்டையிலே நின்றுண்டு இங்கே விட்டு உன்னை ஓடவே விட மாட்டேன்னுவர். 4 பக்கத்துலேயும் ஆளை சூழ்த்து நின்றுட்டார். இப்போ இவர் எதுக்கு சாமி நம்ம ஊருக்கு 4 பக்கத்துலேயும் நின்றுட்டு இருக்காரு, என்ன ஓடி போட போகிறோமேன்னு பயம்தான். வேற எதுக்கு இவர் 4 பக்கம் நின்று இருக்காரு? இப்போ உலகமேத்தும் தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மதையானாய் என்னானாய் என்னானாய் என்னலல்லால் என்னறிவேன் ஏழையேனேன்னு திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். வடக்க நிற்கிறார், தெற்க நிற்கிறார், கிழக்க நிற்கிறார், மேற்க நிற்கிறார். சாஸ்திரங்களை எல்லாம் கொடுத்தார், ஆழ்வார் ஆச்சாரியர்களை எல்லாம் பிறப்பித்தார், லோகத்தில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்களெல்லாம் காட்டுறார், தான் அவதாரம் பண்ணி அனைத்து நன்மைகளையும் பண்ணி காட்டுறார். இது இத்தனை எதுக்கு பண்ணி வச்சிருக்காருன்னா
ஒரு கீற்ற ஆசை இதை பார்த்து இவன் வளர்த்துக்க மாட்டானாங்கிறதுக்காக அந்த நிமிஷம் ஒரு ஆசையை, ஓ இப்பேற்பட்டவர் நமக்காக இத்தனை பண்றாரே, நாம கிட்ட ஒன்னும் அவர் எதிர்பார்க்கலையே, ஒரு ஆசையை வளர்த்துப்போமான்னு தானே எதிர்பார்த்துட்டு இருக்கார், அதை வளர்த்துனுட்டோம்னா மோட்சமே கொடுத்துடுறாரே, அனுகிரகிக்கிறாரேங்கிற திருப்தி. அதனாலே ஆசை ஏற்படுறதுக்கு வேண்டிய சாமகிரிகள்லாம் ஏற்படுத்தி வச்சிருவார். ஆனா நேர கூட்டு இந்த ஆசைன்னு தள்ள போட மாட்டார். அது மட்டும்தான் அவர் பண்ண மாட்டாரே தவிர, ஏன் சுவாமி அதையும் பண்ணிவிட்டாருன்னா நாங்கள் கஷ்டமே பட வேண்டாம் இல்லையோ, அப்படின்னா எல்லாருக்கும் ஆசை வந்துடும். ஆசை வந்தால் அவர் கிருபை பண்ணிடுவார், சரணன்னு சொல்லிடுவோம், சரணன்னு சொன்னால் மோட்சத்துக்கு பண்ணுவோம். அதையும் அவரே கொடுத்துடக்கூடாதுன்னா அப்புறம் நம்ம ஜீவாத்மா ஞானம் இருக்கிறவன்கிறதுக்கு மதிப்பே இல்லாது படுமே. ஆட்டுக்கு மாட்டுக்கு இந்த கடிகாரத்துக்கு வித்தியாசம் இல்லாது படாது. என்ன ஒரே தப்பு, பெருமாள் நம்மளை ஞானம் இருக்கிறவன் மதிச்சுட்டார், அது ஒன்று தான் தப்பாக போச்சு. இவனுக்கு ஞானம் இருக்கே, ஆசையை விளைவிச்சுப்பான்னு நம்மளை நம்புறாரு பாருங்க. நம்ம அறிவற்ற பொருளாட்டம் அவர் நடத்தியிருந்தாருன்னா எப்போ மோட்சம் போயிடலாம். அதை அவர் பண்ண மாட்டேன். நானே கொடுத்த ஞானம் நானே மதிக்கலைன்னா எப்படி? இதனால தான் பெருமான் ஆசையை வளர்த்துக்கட்டும் நினைக்கிறார். அது வளர்ந்துடுத்துன்னா மோட்சத்தை கொடுக்கிறார். அப்ப சர்வமுக்தி பிரசங்கம் வரக்கூடாதுங்கிறதுக்காக ராகப்பிராப்தமாக அப்பிரதிஷேத தியோதகமாக இப்படி இருக்கக்கூடிய சரணாகதி, அதுவும் அவனதின்னருளே. அதாவது இந்த சரணாகதி நாம பண்றோன்னு சொல்றது அவருடைய அனுகிரகத்தால தான். பேற்றுக்கு உபாயம் அவன் நினைவு. நாம் பேறு பெறுகிறேன் மோட்சத்துக்கு போறேன்னு சொன்னால் அவனுடைய நினைவு தான் உபாயமாகிறது. இது நம்முடைய பற்றுதல் உபாயமாகாது. இது ஒரு கருத்து. பிளலோகாச்சாரியர் என்ன சாதிச்சிருக்காருன்னு சொன்னேன். ஆனா இதிலே ஒரு சம்பிரதாயத்துக்குள்ள ஒரு சிறு யோஜனா பேதம் உள்ளது. இந்த சைவ சம்பிரதாயத்திலே 2 சம்பிரதாயங்கள் உள்ளேயே அடங்கியிருக்குங்கிறது தெரியுமோ இல்லையோ. அதுல ஒரு சம்பிரதாயத்துல ஒரு மாதிரி கருத்து, இன்னொரு சம்பிரதாயத்துல இன்னொரு மாதிரி கருத்து. ஆனா அந்த கருத்திலே ஒரு தவறான கருத்து நிலவுகிறது. அதை போக்குறது மட்டும்தான் இப்போ அடியனுக்கு வேலை. அந்த 2 கருத்து சரியா தப்பான்னு பேசுறதுக்கு அடியன் வரல இப்போ. ஆனால் நிச்சயமா எதை கருத்து இல்லையோ அதை மட்டும் இல்லைன்னு சொல்றேன். என்ன விஷயம்னால், பிள்ளை லோகாச்சாரியனும் சரி வேதாந்த தேசிகனும் சரி ஒரே கருத்தை தான் கூறியிருக்கிறார்கள். ஆனால் அந்த கருத்துக்குள்ள ஒரு சற்றே யோஜனா பேதம் உள்ளது. பிள்ளலோகாச்சாரியர் சொல்றார், பகவானுடைய கிருபை மட்டும்தான் உபாயம், நாம் பண்ணும் சரணாகதி ஒரு நாளும் உபாயம் ஆகாது. இது பிள்ளைலோகாச்சாரியருடைய கருத்து. வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார், பெருமானுடைய கிருபைதான் பிரதான உபாயம், நான் பண்ணும் பிரபத்தி அப்பிரதான உபாயம். இது வேதாந்த தேசிகன் சொல்லியிருக்கார். ஒரு சுவாமியின் கருத்து, நான் பண்ணியிருக்கிற பிரபத்தி உபாயமே ஆகாது, பகவானுடைய கிருபை உபாயம்னார். ஆனால் அடுத்தவர் பகவானுடைய கிருபாய் உபாயம் அல்ல, நாம் பண்ற சரணாகதி உபாயம்னு சொல்லவே இல்லை. அதை மட்டும்தான் அடியே இப்போ சொல்ல வரேன். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிற ஞாசவிம்சதி ஸ்லோகங்களை நன்கு ஆராய்ந்து பார்த்தால் பெருமான் பிரதான உபாயம், பிரபத்தி வியாஜ உபாயம் என்று தான் வேதாந்த தேசிகன் சாதிச்சிருக்கார். ஒருத்தர் சொன்னார் அவனே தான் உபாயம்னுட்டு, மற்றொருத்தர் சொன்னார் அவனே தான் உபாயம் கூட பிரபத்தி பண்ணனோ இல்லை வியாஜ உபாயம் என்று சொல்லி வைத்தார். இந்த சிறு பேதம் மட்டும் இது யோஜனா பேதம், இவ்வளவு தான் இருக்கே தவிர இதை நம்ம ஊதி ஊதி இன்னும் பெருசாக்கிண்டே இருக்கக்கூடாது. இருக்கிற பேதம் இவ்வளவு தான். இதை விட்டுட்டு இல்லை இந்த சாரார் இப்படி சொல்றா, அந்த சாரார் இப்படி சொல்றாருன்னா ஒரு பாய் போட்டிருக்கும், இந்த பாயில் ஒரே ஒரு குச்சி வெளியில் வந்துடும். நம்ம இப்போ உட்காந்துருக்கோம் பாருங்க, இது ஒரு கட்சி எப்படின்னா அந்த குச்சியை வெளியில் எடுத்து அதுலேருந்து வரிசையாக ஒரு குச்சியாக உருவி மொத்த பாயே இல்லாதாக்கிடும். இது ஒரு கோட்டி. இன்னொரு கோட்டி இருக்கா, ஒரு குச்சி வெளியில் வந்ததுன்னா அதை உள்ள தள்ளி ஓங்கி அது தள்ள தட்டி பக்கத்தில் இருக்கிற அந்த அந்த நூலை எடுத்து அதுலேயே ஒரு சுற்றி விரலால் வச்சு அழுத்திவிட்டோம், அப்புறம் 10 நாளைக்கு அது வெளியில் வராது இல்லையோ. அதனால ஒரு சிறு யோஜனா பேதம் இருக்குன்னு சொன்னால் அதை அத்தோட என்ன சொல்லியிருக்காரு, இப்போ இவர் பெருமான் கிருபை தான் உபாயங்கிறார், அவரும் பெருமான் கிருபை தான் உபாயங்கிறார். ஏன்னா அப்பிரதான உபாயமா பிரபத்தியை சேர்த்துக்கொள்னு சேர்த்து சொல்லியிருக்கார். இதில் என்ன இப்போ பெரிய வித்தியாசம் வந்துருக்கு அப்படின்னு நினச்சின்னு ஓங்கி அழுத்து ஒரு சுற்றி அழுத்திவிட்டோம், ஒரு வம்பும் இல்லை, ஆனந்தமாக இருக்கலாம். அதை விட்டுட்டு இப்படி சொன்னாராமே அப்படி சொன்னாராமே இத்தெழுத்தமே அத்தெழுத்தமேன்னு ஒரு குச்சியாக வெளியில் கொண்டு வந்திருந்தோம், உள்ள ஒற்றுமையும் போயிடும். இவ்வளோ தான் நடக்க போகிறதே தவிர பெருமாள் என்ன பண்ணுறார், பெரிய வலை விரித்து வச்சிருக்கார். இதை போல ஒற்றுமை குறைவில் இவன் எப்பப்போ போய் சிக்கிப்பான், அப்பப்போ மோட்சம் இல்லைன்னு விடுவார். அதாவது இங்கே எங்கெங்கெல்லாம் வரும்னா ஸ்மார்த்தர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அதில் ஒரு பெரிய வாதத்தில் போய் சிக்கின்னு விடுவோம், வடகலையார் தெங்கலையார் அதில் ஒரு வாதத்தில் போய் சிக்கின்னு விடுவோம், பிராமணர்கள் அப்ராமணர்கள் ஒரு வாதத்தில் திக்கின்னு விடுவோம், வடநாட்டுக்காரா தென்னாட்டுக்காரா சிக்கின்னு விடுவோம், பக்தி பிரபத்தி சிக்கின்னு விடுவோம். பெருமாள் அவருக்கு என்ன சயன திருக்கோலத்தில் ஆனந்தமாக சிரிச்சுட்டே இருக்கார். ஆச்சு இன்னொரு வம்புக்கு போயிட்டானோ இல்லையோ, இவன் இந்த ஜென்மத்தில் வரப்போறது இல்லை, எப்போ வரானோ பார்த்துக்கலான்னு விடுவோம். அதனால தேவையில்லாமல் அவர் ஆட்டத்துக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. ஆழ்வார் இதை அழகா செவித்தார். அகத்த நீ வைத்த மாயவல்லைம்புலன்கள் ஆமவை நன்கறிந்தனன் அகற்றி என்னை எண்ணி அரும் சேற்றில் வீழ்த்தி கண்டாய் பகற்கதிர் மணிமாட நீடு சிறீவரமங்க வாணனே என்னும் புகற்கரி எந்தாய்
அருளாய் பகவன்னு உங்ககிட்டேருந்து என்னை பிரிக்கிறதுக்காக நீ எத்தனை வலை விரிச்சு வச்சிருக்கேன்னு நான் தெரிஞ்சுனுட்டேன். என் ஞானத்தாலே இல்லை, அதுவும் நீ கொடுத்த ஞானம்தான். நீ கொடுத்த ஞானத்தாலே உன்னை அடைய ஒட்டாமல் தடுத்து எவ்வளவு வலை விரிச்சிருக்கான்னு புரிஞ்சுனுட்டேன். இந்த வலையில நான் காலை வைக்க மாட்டேன். அதனால இந்த அபிப்பிராய பேதங்கள்லையும் யோஜனா பேதங்கள்லையும் மத பேதம் சம்பிரதாய பேதங்களுக்குள்ள ஆட்பட்டு சிக்கி நாம தகுக்கவே கூடாது. இந்த வலையில ஆகப்படக்கூடாது. ஆனா வேற வலை இருக்கு, கமலக்கண்ணென்னும் நெடுங்கயறுன்னு ஆண்டாளுடைய பாசம். பகவானுடைய கமலக்கண்கள் தான் வலையாம். அந்த வலைக்கு அகப்பட்டுட்டா அப்பவே மோட்சம் விட்டா. இந்த வலையில சிக்கிண்டோம்னா மோட்சம் கிடைக்காது. அவருடைய கண் வலைக்கு அகப்பட்டோம்னா அந்த வலையில சிக்கிக்கணும்னு ஆசைப்படணும். அந்த வலை எப்ப கிடைக்கும்னு காதலுறுகிறோம் இல்லையோ, பெருமானுடைய கண் வலைக்கு அகப்படுறதுக்கு ஆசை. மற்ற வலையில நம்ம சிக்கிக்கொள்ளவே கூடாது. அதனால ஒரு சிறு பேதம் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுங்கோ. என்ன சொல்லாமலே போயிட்டேன்னா நாளைக்கு அதுல 4 பேர் எதையானு கதை கட்டி விட்டுருவா. அதனால இருக்குங்கிறத சொல்லிட்டேன். இப்போ இதுக்கு அதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைங்கிறதையும் பார்த்துடுவோம். ஆக பகவான் தான் உபாயமாக இருக்கிறார். அவரை உபாயமாக நாம் பற்றுவதுங்கிறதே ஒரு மனசு, ஒரு உறுதி தானே. அந்த உறுதி இருந்து கொடுத்துன்னா அது சரணாகதி ஆறுது. அப்ப நமக்கு அப்பிரதிஷேத தியோதகமா இருக்கு, ராகப்பிராப்தமாக உள்ளது. இப்படிப்பட்ட சரணாகதியை பெருமானிடத்துல நாம் அனுஷ்டிக்கிறோம். சரணாகதி அனுஷ்டிச்சா தான் மோட்சம் கொடுப்பார். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நாம் சரணம்னு சொல்கிறோமே, அதுக்கு அப்புறம் தான் மோட்சம் கொடுப்பார். ஏன்னா அப்போ தான் அறிவிப்பு. ஆம் நான் தயாராயிட்டேன்னு அறிவிக்க வேணும் இல்லையோ. இப்போ இந்த சரணாகதிய ஸ்வரூபம் என்ன? பிரபத்தியினுடைய இயற்கை தன்மை எதுன்னா, ஸ்வரூபங்கிறது தன்னை பொறாமை. பிரபத்தியை பார்த்து நீ உபாயம்னு சொன்னால் அது ஏற்றுக்காது. கண்டிப்பாக பகவான் தான் உபாயம். இதை வேதாந்த தேசிகனே ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். அகம் மத் ரக்ஷண பரஹ மத் ரக்ஷண பலம் ததா நமம ஸ்ரீபதேரேவ இத்தியாத்மானம் நிக்ஷிபேத் புதா. ஞாச தசகத்தினுடைய முதல் ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். அகம் மத் ரக்ஷண பரஹ மத் ரக்ஷண பலம் ததா நமம. நானோ என்னுடைய ரட்சிக்கும் பொறுப்போ என்னை ரட்சித்ததன் பலனோ என்னதல்ல. ஸ்ரீபதேரேவ ஸ்ரீபதியான பெருமானுடையவனே நான். ஸ்ரீபதியான பெருமானுக்கே என்னை ரட்சிக்கும் பொறுப்பு, ஸ்ரீபதியான பெருமானுக்கே என்னை ரட்சித்ததன் பலன் என்று புத்தி இருக்கிறவன் தெரிஞ்சுப்பான்னுட்டார். இத்தியாத்மானம் நிக்ஷிபேத் புதா. என்ன இந்த ஆத்மாவை பெருமானிடத்திலேயே சமர்ப்பிச்சுடுறார். புதா புத்தி இருக்கிறவன். நம்மெல்லாம் புத்தி இருக்கிறவாளா நடந்துக்கணும் இல்லையோ. அந்த சுவாமி வேணும்னு குத்தலா எழுதி வச்சுட்டு போயிட்டார். இப்போ யார் ஒருத்தன் புத்தி இருக்கோ அவன் இப்படி நடந்து பண்ணா நம்ம சரணாதி பண்ணலேன்னு சொன்னோம்னா இல்லைன்னு அர்த்தம். இது என்ன பெருசா அது ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கணுமா? இப்போ புத்தி இருக்கிறவன் பண்றான்னார், புத்தி இல்லை பண்ணல, அவ்வளவுதான். அவர் அழகா சாதிக்கிறார். இயம் கேவல லக்ஷ்மீஷோபாயத்வ பிரத்யாத்மிகா ஸ்வஹேதுத்வ தியம் ருந்தே கிம்புன சககாரிணாம். இயம் இந்த பிரபத்தி என்னும் சரணாகதி கேவல லக்ஷ்மீஷோபாயத்வ பிரத்யாத்மிகா, லக்ஷ்மீசனான ஸ்ரீமன் நாராயணனே உபாயம் என்றுதான் காட்டும். ஸ்வஹேதுத்வ தியம் ருந்தே, 2 பேரும் ஒரே வார்த்தை சொல்லியிருக்கா. ஸ்வரூபம் தன்னை பொறுக்காது. புலலோகாச்சாரியர் சாதிக்கிறார். ஸ்வஹேதுத்வ தியம் ருந்தே. வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார். ஒன்று சம்ஸ்கிருதத்தில் இருக்கு, ஒன்று திராவிடத்தில் இருக்கு. இவ்வளவுதான் வித்தியாசம். தான் உபாயம்ங்கிறத கூட அது தவிர்த்துடும். பகவான் உபாயம்னு தான் அது ஏத்துக்கும். அப்ப பிரபத்தினாலே தான் உபாயம்னு ஒத்துக்காது, பகவான் உபாயம்னு சொல்லும். நான் பிரபத்தி பண்ணியிருக்கேன், சரணாதி பண்ணியிருக்கேன், அதை உபாயம்னு சொன்ன என்ன சுவாமின்னா அதைத்தான் காம்பர தலை சிரத்துன்னு சொன்னார். மற்றதை விட்டுட்டதை தலை சிரத்துனார். நான் பற்றினேங்கிற எண்ணத்தையும் விட்டுட்டதை காம்பர தலை சிரத்துன்னு சொன்னார். ஏன்னு கேட்டா இப்ப சரணாகதியே உபாயம் அப்படின்னு சொல்லிட்டா என்ன? இப்போ பகவான் உபாயம்னு சொல்றதை விட சரணாகதி உபாயம்னா ஏன்னா நம்ம எல்லாருக்கும் என்ன ஆசைன்னா நாம் பண்றது ஒன்று உபாயம்னு சொன்னாதான் என் மனசுக்கு திருப்தி வரும். ஏன்னா கொஞ்சம் சுவாதந்திரியம் இருந்துடுத்துன்னு சொன்னால் அது பண்ணணும்னு தோன்றது இல்லையோ. இப்போ ஒரே ஒரு திஷ்டாந்தம் சொல்கிறேன். எல்லாரும் ஒரே புகை ஜாஸ்தியாக படுத்தா உலகம் முழுக்க எங்கே பார்த்தாலும் புகையாக போச்சு, அதெல்லாம் கூடாது சுவாமி, இது எல்லாத்தையும் ஒழிச்சு பண்ணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் ஒரு சேர்ந்து ஒரு குழுமம் ஏற்படுத்தினா எல்லாம் இனிமேல் மிதிவண்டி தான் உபயோகப்படுத்தணும். 2 சக்கர வண்டி மிதிச்சுன்னு போகிறோமோ இல்லையோ, அதையே ஏற்படுத்தி விடலாம்னா ஒரு 10 பேர் சேர்ந்தா மிதிவண்டி உபயோகிப்போர் சங்கம் ஏற்படுத்திட்டா. இல்லைன்னா புகை வண்டி விரோதிப்போர் சங்கம், ஏதோ ஒரு பேர் வச்சுங்க. அவள் அந்த சங்கத்துக்கு பேர் வச்சுட்டா 10 பேர் சேர்ந்துடா, அதுக்கு குழு கூடினா போட்டா அதுக்கு வேண்டிய எல்லாம் இன்னென்ன மாதிரி நாங்கள் நடந்துக்கு போகிறோம் அப்படின்னு முதல் குழுவிலேயே ஏற்பாடு பண்ணுவாள் இல்லையோ. அதில் வரிசையாக பண்ணிட்டு வந்தா போகக்கூடாது நம்ம பிரச்சாரப்படுத்தணும், எல்லாரும் மிதி வண்டியில் தான் போகணும்னு பிரச்சாரப்படுத்தணும், அந்த வண்டினால் ஏற்படுற ஆபத்து எல்லாத்தையும் நாம் பிரச்சாரப்படுத்தணும். கடைசியில் எழுதினா இந்த பிரச்சாரம் வேகமாக நடப்பதற்காக 4 பெரிய வண்டிகள் வாங்க வேண்டும் அப்படின்னு போட்டா இப்போ இது எங்கேயானி வா கொள்கைக்கு ஒத்து போகுமோ?
இவா கொள்கையே அந்த வண்டி கூடாதுங்கிறது. அப்படி இருக்கிறச்சே இந்த கொள்கையை பிரச்சாரம் பண்ணுறதுக்கு நான் 4 வண்டி வாங்குறேன்னா அடிப்படையே ஆட்டம்னு அர்த்தம். அதே போலத்தான் இப்போ இங்கே பெருமான் திருவடிகளே உபாயங்கிற நம்பிக்கை தான் பிரபத்தி. அப்படி இருக்கிறச்சே அந்த பிரபத்தியினுடைய ஸ்வரூபம் தன்னையே உபாயம்னு பொறுத்து கொள்ளாது. இதைத்தான் வேதாந்த தேசிகன் ஆச்சரியமாக சாதிக்கிறார். இயம் கேவல லக்ஷ்மீஷோபாயத்துவ பிரத்யாத்மிகா ஸ்வஹேதுத்வ தியம் ருந்தே. தான் உபாயங்கிறதையே அது ஒத்துக்காதே பிரபத்தி. கிம் புன சககாரினாம். மற்ற கர்மஜான பக்தி யோகங்கள் அது எங்கேயான ஒத்துக்கு போகிறதா இப்போ? அதனால் இதையே உபாயம்னு சொல்ல போனால் யாருமே உபாயமாக மாட்டா. பெருமாளொத்தர் தான் உபாயம்னு சொல்கிறது தான் பிரபத்தியே. அப்படி இருக்கிறச்சே அது தன்னைத்தானே எங்கேயான உபாயம்னு சொல்லிக்கொள்ளுமா? சொல்லிக்கொள்ள போனால் இந்த மிதிவண்டிக்காரா வண்டி வாங்கினாப்புல ஆயிடாதா? அதனால தான் தேசிகன் அது இல்லைங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக சாதித்துள்ளார். ஆக இப்படியாய் பகவானிடத்தில் நாம் சரணன்னு போய் நிற்கிறோம். இப்போ இத்தனை நாள் என்ன பார்த்துருக்கோம்? சரணாகதிங்கிறது என்னன்னு பார்த்துருக்கோம். சரணாகதிங்கிறது சித்தோபாயம், அது சாத்தியோபாயம் அல்ல. ஈஸ்வரனுடைய கிருபை மட்டுமே உபாயமாகிறது, மற்றவை ஏதும் உபாயமாகாது. இந்த கிருபை பெருமானுக்கு எதனால ஏற்படுறதுன்னு சொன்னா அடியேன் சரணம்னு சொன்ன பிற்பாடு தான் ஏற்படுகிறது. ஆனால் அடியேன் சரணம்னு சொன்னத்தினால ஏற்பட்டுடுறதான்னா இல்லை இல்லை. அவர் கிருப்பைங்கிறது எப்போதுமே உண்டு, அதை எப்போதும் பொழிய காத்துருக்கார். அடியே இதை பண்ணின உடனே ஓ இனிமே பெருமான நான் விளக்க மாட்டேன், அவர் அனுகிரகிக்க வந்தால் ஏற்றுக்கொள்ளுகிறேன், இவை தெரிகிறது. சரி, இதுவரைக்கும் புரியுறது. சரணம்னு போய் நிற்கிறோம், சரணாகதி பண்ணுறோமோ இல்லையோ. பெருமாள் எங்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? அவர் எந்த உபாயத்தையும் எதிர்பார்க்கவே மாட்டார். ஆனால் 2 விஷயத்தை எதிர்பார்க்கிறாராம். பக்தி நிறைய அங்கங்களை எதிர்பார்க்கும், ஆனால் சரணாகதி அங்கத்தை எதிர்பார்க்காது. சரணாகதி அங்கம் எதுன்னு பிள்ளலோகாச்சாரியர் சொல்றார். ஒன்று அதனுடைய சொரூபம் தன்னை பொறாமை, அதனுடைய அங்கம் மற்ற உபாயங்களை பொறாமை. இன்னொரு விஷயம் அழகா சொன்னார், உபாயம் தன்னை பொறுக்கும், உபாயாந்தரம் 2ஐயும் பொறுக்கும், இது 2ஐயும் பொறுக்காது. இதான புரிகிறாப்புல இருக்கா? ஏன்னா இந்த வார்த்தை இவ்வளவுதான் இருக்கு. இப்போ அங்கே இருக்கிற சப்தங்கள் இவ்வளவுதான். உபாயம் தன்னை பொறுக்கும். உபாயம்னா பகவான், அவர் தானே மோட்சத்துக்கு உபாயம். அவருக்கு எப்பவும் தான் தான் தான், இன்னொருத்தர அவர்கிட்ட நெருங்க விடுறதே இல்லை. அவரே தான் உபாயம். அப்போ தன்னை மட்டும் பொறுத்துப்பார். இவர் வந்தாலும் பொறுத்துக்க மாட்டார், அவர் வந்தாலும் பொறுத்துக்க மாட்டார். நானே நானே. இதுக்கு தான் ஈஸ்வரன் ரொம்ப சூடுஸ்வரன் அதிகமாக இருக்கிறவங்கிறா. கண்ணனை பற்றி மட்டும் இது சொல்ல மாட்டான். பகவான் சுனைக்கடன், அவருக்கு ஸ்வரணையே கிடையாது. எந்த பெண்ணு என்ன வச்சாலும் நன்னவை, நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்ட்டே இருக்காரோ இல்லையோ. ராமன் நேர் எதிர், நேர்மையே உருவம், ஒரே சூடு ஒரே சொரணை. கண்ணன் அதற்கு நேர் எதிர். அதனால தான் ஆண்டாள் பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான்னு கண்ணனுக்கு பேர் கொடுத்தா. பெண்களோட வருத்தம் என்னன்னு ஒரு துளி இந்த பிள்ளைக்கு தெரியாதே. இது சின்ன வயசுலேருந்தே இந்த பிள்ளைக்கு இதே வருத்தம். இத்தனைக்கும் கண்ணனுக்கென்னே பிறந்தவள் ஆண்டாள், ராமனுக்குன்னு பிறந்தவள் அவள் இல்லை. ஆனால் ராமனை பற்றி மனத்துக்கினியான்னு பாடுவிட்டா. கண்ணன் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பார். நம்ம பத்னி தான், நமக்குன்னு இருக்கிறவள் தான். அவள் என்னமோ இப்போ நம்மளை பார்த்து பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான்கிறா. ராமனை பார்த்து மனத்துக்கினியான்னா என்ன? ஒரு பெண்ணுக்காக அவர் பட்ட பாடு ராமனுக்கு தெரியும். ஆனால் கண்ணன் கட்சிக்காராளை கேட்டால் என்ன சொல்லுவீள்னா, சாமி அவர் பண்ணிண்டது ஒரு கல்யாணம், அந்த ஒரு மனைவியை ஒழுங்காக பார்த்துக்க தெரியாமல் 10 மாதம் தொலைச்சிட்டார். இது அவருக்கு தெரிஞ்சது. எங்கள் கண்ணன் 16,100 கல்யாணம் பண்ணிட்டார், ஒரு நிமிஷம் விட்டாரோ, ஒருத்தியான்னு இழந்தாரோ. அதான் சாமர்த்தியம். இதுக்கு தான் வாழ்க்கையில் சாமர்த்தியம் வேணுங்கிறது. இவர் நேர்மைன்னு சொல்லிட்டு சாமர்த்தியமே இல்லாத இருந்தால் இதுக்கு யார் சொல்கிறது இப்போ? அப்போ ஒரு பக்கம் ராமனை பார்த்தா ரொம்ப நேர்மை, சாமர்த்தியம் கொஞ்சம் மட்டும்தான். ஆனால் கண்ணனை பார்த்தா நேர்மையே கிடையாது, அதீத சாமர்த்தியம். இங்கே பார்த்து அங்கே பார்த்துக்கு அவ்வளோ வித்தியாசம். ரெண்டுமே அனுபவம் தான். அவர் ஒரு மாதிரி அனுபவம், இவர் ஒரு மாதிரி அனுபவம். அவர் அனுஷ்டான பிராதானியத்தால் அனுபவம், இவர் அனுபவ ஆசை பிராதானியத்தால் அனுபவம். இவரிடத்துல ஆசைப்பட்டே அனுபவிக்க போகிறோம், அவர்கிட்ட மரியாதையோடையே அனுபவிக்க போகிறோம். ராமன்னு சொன்னால் தள்ளி நின்று விழுந்து சேவிக்க தோணும், கண்ணன்னு சொன்னால் அள்ளி அணைத்து கட்டிக்க தோணும். இந்த 2 வித்தியாசம் இருக்கும் இல்லையோ. இவர் அனுபவமே வேறே, அவர் அனுபவமே வேறே. அவர் நேர்மை பார்த்தாலே கண் அப்படவடாக இருக்கும், சிரிச்சாலே முத்து உதுந்துபடும், பேச மாட்டார், 2வது வார்த்தை பேசவே மாட்டார். இவரா ஆரம்பிக்கிறதுலேருந்து வளவளவளவளவளான் எப்போ உண்டோ 700 ஸ்லோகம். இவர் என்னமோ கேட்டா மாதிரியும், அவன் கேட்டது ஒன்று தான், எனக்கு எது நல்லதோ அதை சொல்லு, சரணாதி பண்ணு போ, சொல்லி முடிச்சிருக்கலாம் இல்லையோ. 700 ஸ்லோகம் இவர்கிட்ட கேட்கவே இல்லாமா. சில பேர் எங்களாட்டம் இருக்கிறவாளுக்கெல்லாம் இதை கொடுத்துட்டுனா எத்தனை நாழின்னு தெரியாத பேசிகிட்டே இருப்போம். கண்ணன் இப்போ அப்படி தான். ஏன்னா அவருக்கு இது என்னைக்கான யாரானு ஒரு ஆச்சாரிய பதவி கொடுப்பாளான்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தார். கிடைச்சது ஒரே ஒரு வாய்ப்பு. அர்ஜுன ஒரு கேள்வி கேட்டானோ இல்லையோ, இனிமே கேட்கப்படாதவன். அந்த அளவுக்கு விடாம கீதை முழுக்க உபதேசிட்டார். ராமன் அப்படி இல்லை, எண்ணித்தான் பேசுவார், முத்து துந்து போல தான் பேசுவார். 2 பேருமே சரண்யர்கள். ராமனு சரண்யந்தான், கண்ணனு சரண்யந்தான்.
ராமன் சரணாகதியை ஏத்துண்டு அதுக்கு முன்னுதாரணமா நின்னவர் சரணாகதி சாஸ்திரத்தை உபதேசித்த ஆச்சாரியன் நமக்கு கீதாச்சாரியன். அவ்வெம்பெருமான் சொல்லுவது சர்வதர்மானு பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா. பெருமான் தன்னிடத்துல சரணாகதி பண்ணுன்னு சொல்றாரே, எதை எதிர்பார்க்கிறார்? ஒரு உபாயத்தையும் எதிர்பார்க்க மாட்டார். ஆனால் தன்னை மட்டும்தான் உபாயமா ஒத்துப்பார். அப்ப உபாயம் தன்னை பொறுக்கும். உபாயாந்தரம் கர்மயோக ஞான யோகம் பக்தி யோகம் இருக்கும் இல்லையோ, அது எதை வேணும்னாலும் ஒத்துக்கும். அது தன்னை உபாயம்னாலும் ஒத்துக்கும், பகவான உபாயம்னாலும் ஒத்துக்கும், எதையும் ஏற்றுக்கொள்ளும். ஆனா சரணாகதி இருக்கே, அது தன்னை உபாயம்னாலும் ஒத்துக்காது, கர்மஜான பக்தி யோகங்களை உபாயம்னாலும் ஒத்துக்காது. பெருமாளொத்தனே உபாயம், பெருமாளொத்தனே உபாயம், பெருமாளொத்தனே உபாயம். இதை சொல்றது தான் சரணாகதிக்கு வேலை. அப்ப உபாயம் தன்னை பொறுக்கும், உபாயாந்தரம் இரண்டையும் பொறுக்கும், இது இரண்டையும் பொறாது. அப்ப உயர்ந்ததான சரணாகதி பெருமாள் அதற்கு என்னதான் எதிர்பார்க்கிறார்னா, புருஷ சாபேட்சமுமாய் புருஷகார சாபேட்சமுமாய் இருக்கும். பகவான் ரெண்டே எதிர்பார்க்கிறார். சுவாமி நீ 2 நாளா ஒன்னும் எதிர்பார்க்க மாட்டார்னு சொல்லிட்டு மெதுவா இதை எதிர்பார்க்கிறார் இதை எதிர்பார்க்கிறார்னு சொல்லிட்டு இருக்கிறே, இது நல்ல திட்டமா இருக்கு, எங்களுக்கு இப்ப புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா, அப்படி எதிர்பார்க்கிறார்னு சொல்றது என்னன்னு யோசிச்சு பாருங்க. சரணாகத்தனையே எதிர்பார்க்காம மோட்சம் கொடுத்துடலாமா? இப்போ ஒரு ஒருத்தர் வரார், அடி எனக்கு சோறு போடணும்னு கேட்கிறார். சுவாமி நீர் ஒன்றும் காசு பணம்லாம் எடுத்துன்னு வர வேண்டாம், நீர் வாரும் அப்படின்னு சொல்லிட்டேன். அவரே வரல, அப்ப நான் யாருக்கு சோறு போடுறது? கடைசி பட்சம் ஆள் வந்தா தானே சோறு போட முடியும். அதைத்தான் புருஷ சாபேட்சம். முதல்ல ஒரு ஜீவாத்மாவை எதிர்பார்க்கிறார், அவன் இல்லாட்ட எப்படி மோட்சம் கொடுப்பார்? அதுவே இல்லாத கொடுப்பாரா? அப்ப யாரைத்தான் மோட்சத்துக்கு அழைச்சின்னு போறது? அப்ப கண்டிப்பா சரணாகத்தனான ஆள் வேணும். 2வது புருஷகார சாபேட்சமுமாய் இருக்கும். புருஷகாரமாக பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமி அவள் சிபாரிசு பண்ணினாலே ஒழிய சரணாகதி பலிக்காது. சுவாமி இத்தனை நாள் இப்படின்னு ஒரு கதாபாத்திரத்தை பத்தி நீ சொல்லவே இல்லை, இப்ப திடீர்னு யாரோ ஒருத்தி உள்ளே நுழைகிறாளே என்றால் இன்று நுழையப் போவதில்லை. பிராட்டி எப்படி புருஷகாரம் பண்ணி சரணாகதியை பலிக்க வைக்கிறாள்ங்கிறதை நாளை சாயங்காலம் இந்த கோட்டியில தெரிவிக்கிறேன். ஏன்னா அது ஒரு தனி விஷயம். இனிமே நாம பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. இந்த சரணாகதனுக்கு என்னென்ன ஏற்படுறது? ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசா கோப்திருத்த வரணம் ததா கார்பண்யம் ஆத்ம நிக்ஷேபே ஷட்விதா சரணாகதி. இது என்னன்னு பார்க்க வேண்டும். பிராட்டி எப்படி புருஷகாரம் பண்றாள்னு பார்க்கணும். இத்தனை நாளி நமக்கு இருக்க வேண்டிய தகுதி என்ன, நாம எப்படி இருக்கணும்னு பார்த்துட்டோம். இன்னும் சரண்யனான பகவானுக்கு என்ன இருக்கணுங்கிறத பார்க்கவே இல்லை, அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் சரணாதி பண்ணியிருக்காரே, பரதன் சரணாதி பண்ணியிருக்காரே, விபீஷணன் சரணாதி பண்ணியிருக்காரே. அந்தந்த சரணாகதியில் இத்தனை நாளி நாம பார்த்த தத்துவார்த்தங்கள்லாம் எப்படி பொருத்தமா இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம இப்ப 2 நாள் படிச்சுட்டது நிறைய தத்துவமா படிச்சுட்டோம். அதை பண்ணி காட்டின பெரியவா இருக்காளோ இல்லையோ, அவளுடைய சரித்திரத்தை சொல்லி இது இங்கெங்க இருக்கு பாருனா தான் உங்களுக்கு ஓ இதைத்தான் பார்த்துருந்தோமா இத்தனை நாள். இந்த விபீஷண சரணாதி முன்னாடியே தெரியுமேனுவோம், தெரியும். ஆனால் இந்த தத்துவத்தோட சேர்ந்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுனுட்டா தான் மனசு உறுதிப்படும். பாடமும் படிக்கணும், அதை சோதனை சாலையில் போய் பண்ணியும் பார்க்கணும். 2 வேணுமோ இல்லையோ. முதல்ல பாட புஸ்தகத்தில் படிச்சுக்கணும். வெறும படிச்சுட்டா நமக்கு புரியாது. அதை உடனே போய் இந்த கண்ணாடி குடுவை அது இது நீளமாக இருக்கிறதுலாம் எடுத்துக்கணும், ஜலத்தை கொட்டணும், எத்தையோ கொட்டணும், கொட்டி பார்த்துட்டோன்னா தெரிஞ்சு போயிடும். அதை போல விபீஷணன் எப்படி சரணாகி பண்ணார், பரதன் எப்படி பண்ணார், அதெல்லாத்தையும் பார்க்கணும். எல்லாத்துக்கும் மேலே சரணாகதிங்கிறது எப்போ பண்ணணும், யார் மூலம் பண்ணணும், ஆச்சாரியனுடைய தேவை என்ன, யார் ஆச்சாரியன், பஞ்சசம்ஸ்காரம்னா என்ன, அப்போ எப்படி சரணாகதி நடக்கிறது, அதையும் பார்க்கணும். அதை விட இன்னும் முக்கியம், சரணாகதி பண்ணின பிற்பாடு மோட்சம் கிடைக்கிற காலம் வரைக்கும் நாங்கள் எப்படி வாழணும், அந்த கேள்வி வரும். பக்தி பண்ணிக்கொண்டு வாழ வேண்டும், பதில் வரப்போகிறது. இத்தனை நாளி அதை வாண்டான்னு சொல்லியிருந்தீரேன்னா, நான் முதல்லையே சொன்னேன் இன்னைக்கு என்ன சொல்ல போறேனோ அது அத்தனையும் கடைசி நாள் இல்லேன்னு சொல்ல போறேன்னுட்டு அதை நாளை மறுநாள் சொல்கிறேன். நாளை சாயங்காலம் அவசியம் எல்லாரும் 6 மணிக்கு வரணும்னு பிரார்த்திக்கிறேன்.